Good morning, guys. Today, before starting our session, let's have a quick recap. Okay, quick recap. நேற்று என்னெல்லாம் பார்த்தோன்றத ஒரு சின்ன ஒரு குயிக் ரீகேப் மாதிரி பண்ணுவோம். கைண்ட்லி அன்மியூட் பண்ணிவிடுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இதில். ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நேற்று என்ன பார்த்தோன்றது ஒரு குயிக் ரீகேப். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் எஸ்எஃப்எம்மில். மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது எப்படி வந்தது? ஃபர்ஸ்ட் திங், ஒரு நார்மல் பர்சன் ட்ரெடிஷ்னல் பேசிஸில் மோர் தென் ஒன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், மோர் தென் ஒன் கம்பெனி மேலே அவன் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுமான்னு கேட்டால் அவனால் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஷேர்ஸ்ன்ற ஆப்ஷன்ஸ் வந்தது. த்ரூ ஷேர்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் மோர் தென் ஒரு கம்பெனிக்கு மேலே ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அந்த கம்பெனியோட பிஸ்னஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஓனர்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஃபார் அ நார்மல் லேமேன். அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்லா பேசிக் நாலேஜ் இருக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் டெக்னிக்கலோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கிளியராக இருக்கணும். ஒரு ஸ்டாக்கும் நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டாக்கை என்ன டைமில் பிக் பண்ணணும், என்ன டைமில் நம்ம செல் பண்ணணும் ஷேர்ஸ்ன்றதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியாது. அது மூலமாக நம்ம வெல்த் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா தெல் பி ஹியூஜ் டிஃபிகல்ட். ஸோ தென் மியூச்சுவல் ஃபண்டுன்ற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. மியூச்சுவல் ஃபண்டுன்ற ஆப்ஷனில் யூ டோன்ட் ஹேவ் டு டேக் தட் டிசிஷன். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபண்ட் மேனேஜரை நம்பி ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணிங்கன்னா போதும். தட் ஃபண்ட் மேனேஜர் ஆன் பிகாஃப் ஆஃப் யூ வில் ஆக்ட். அவர் தான் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு பதில் என்ன அசெட்டில் என்ன டைமில் என்ட்ரி ஆகணும், என்ன டைமில் எக்ஸிட் ஆகணும், என்னென்ன அசெட் கிளாஸில் உள்ளே போகணும், என்னென்ன கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் எல்லாம் வாங்கணும், இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன செக்யூரிட்டிஸ்லாம் வாங்கினா இந்த ஓவரால் போர்ட்ஃபோலியோ, இந்த ஓவரால் மியூச்சுவல் ஃபண்டு என் கஸ்டமருக்கு, யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் மேஜர் டிஃப்ரென்சஸ். என்ன மேஜர் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ். நார்மலி வந்து ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க. இங்கே எல்லாமே வந்து ஷேர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம் மியூச்சுவல் ஃபண்டில். இதை ஹோல்ட் பண்ணுறவங்க யூனிட் ஹோல்டர்ஸ். ஓகே, ஐ ஷேர் மை ஸ்க்ரீன். அண்ட் வாட் எல்ஸ் வி ஹவ் சீன்? What are the different types of mutual fund ன்னு பார்த்தோம். Open-ended fund, closed-ended fund, exchange traded fund. Open-ended fund அப்படின்னா அது அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் ஆன டைம்ல இருந்து எப்பவுமே வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும். தட் மீன்ஸ் யூனிட் ஹோல்டர்ஸ் எப்போ வேணா என்ட்ரி ஆகலாம், எப்போ வேணா எக்ஸிட் ஆகலாம். திஸ் இஸ் ஓப்பன்-ended. வாட் இஸ் closed-ended? Closed-ended மீன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 years கார் ஃபர்ஸ்ட் 4 years அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் டிஃபைன் பண்ணிடுவாங்க டைம் பீரியடு. அந்த பீரியட் வரைக்கும் யூனிட் ஹோல்டர்ஸ் உள்ள மட்டும் தான் போக முடியும், வெளியில வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி லைஃப் நேற்று நம்ம ஒன்று பார்த்தோம். ஹெச்டிஎஃப்சியோட ஹவுசிங் மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று பார்த்தோம். அந்த ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 yearsக்கு லாக்இன் பீரியட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 30 days டைம் கொடுப்பாங்க. அந்த 30 days டைம்குள்ள யார் வேணா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அந்த மியூச்சுவல் ஃபண்டை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 3 years உங்களால் வெளியிலேயே வர முடியாது. அந்த 3 years கழிச்சு என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் வேணால் நீங்கள் செல் பண்ணிட்டு வெளில வரலாம், இல்லைனா திருப்பி ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, பேஸ்ட் ஆன் த மார்க்கெட். ஸோ தட் இஸ் க்ளோஸ்ட் எண்ட் ஃபண்டு. லாஸ்ட்டாக பார்த்தது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு மார்க்கெட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற ஃபண்டு. அதுக்கு தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தோம், இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபண்டுன்னு சொல்லிட்டுன்னு. நிஃப்டி 50ல் இருக்க டாப் 50. நிஃப்டி 50னா டாப் 50 கம்பெனிஸை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, நிஃப்டின்னு சொல்லுவாங்க. நிஃப்டி இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குது? நிஃப்டி வந்து 16,000ல் இருக்குது, 15,000ல் இருக்குன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. தட் ரெப்ரசன்ட்ஸ் தி டாப் 15 companies, sorry, top 30 companies. Sensex represents top 50 companies. Nifty represents top 30 companies in National Stock Exchange. அந்த டாப் 30 கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவோம்னா, நம்ம போடுற எவ்ரி கேஷ் வந்து எவ்ரி ருப்பி வந்து என்ன ஆகும்னா ப்ரொபோர்ஷனேட்லி இன்வெஸ்ட் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜரே தேவையில்ல, சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கலாக பண்ணிக்கும். இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபண்ட் வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டை தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். ஏன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? இந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜரே தேவையில்லை. இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஃபீஸ்ன்னு வரும்போது ரொம்ப ரொம்ப குரூஷியலான விஷயம். ஆல்வேஸ் ரிமெம்பர், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு இன்கம் ஆல்வேஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ, இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீ, என்ட்ரி லோட்ஸ், எக்ஸிட் லோட், இதெல்லாம் தான். என்ட்ரி லோடு எக்ஸிட் லோடு நம்ம இன்னும் பார்க்கல, ஜஸ்ட் பேசிக்காக ஃபீஸ்ன்றது மட்டும் தான் பார்த்தோம்.
Apart from that, I'll share my screen. Okay, this is the Excel we used yesterday, and we discussed a lot of formulas. நிறைய formulas நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ் பார்த்தோம். மியூச்சுவல் ஃபண்டுக்கே என்ன ரிட்டர்ன் கிடைக்குதுன்றத ஃபார்முலா பார்த்தோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜஸ்ட் டு ரிமெம்பர் திஸ் நார்மல் பர்சன்டேஜ் ஃபார்முலா நியூ மைனஸ் ஓல்ட் டிவைடட் பை ஓல்ட் இன்டூ 100 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸலை கிளியராக வரல, பேர் வித் மீ. நியூ மைனஸ் ஓல்ட் டிவைடட் பை ஓல்டு இன்டூ 100 இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் அந்த பேட் வரும்போது ரொம்ப கிளியராக போட்டுக்கலாம் இது. பட் கீப் திஸ் பாயிண்ட். இதை வச்சு நம்ம எல்லா ஃபார்முலாஸ்லையுமே எல்லா பர்சன்டேஜ் சேஞ்சுமே நம்ம என்ன பண்ணிடலாம், அலைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் we also discussed about இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவா இருந்தது. calculation of NAV. NAV நேற்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். how to calculate NAV, what is the formula for NAV? anyone quickly? Market value of all assets plus timely liabilities. Plus இல்லை மைனஸ். market value of all assets, yes, minus timely liabilities. கரெக்டாக சொன்னீங்க. இது NAV. NAV பெர் யூனிட்னா இதே ஃபார்முலால மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் இது NAV பெர் யூனிட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அட் த ரெஸ்பெக்டிவ் டைம். அவ்வளோதான். ஓகே, ரிட்டர்ன் ஆன் ஈல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ரிட்டர்ன் ஆன் ஈல்டு ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நேற்று ஃபார்முலா பார்த்தோம். டிவிடெண்ட் கிடைக்கும், கேபிட்டல் கெயின்ஸ் கிடைக்கும். வாட் எல்ஸ் வி கெட்? நத்திங். ஸோ ஃபார்முலா வந்து ரிட்டர்ன் ஆர் கேபிட்டல் கெயின் என்னெல்லாம் வருதோ இன்கம், நம்மளோட இன்கம்ல கிரெடிட் சைடில் வர எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டுட்டு அண்ட் தென் தட்ஸ் ஆல்சோ கேபிட்டல் கெயின் டிவைடட் பை ஓப்பனிங் வேல்யூ ஆஃப் யூனிட் இன்டூ 100. ஓப்பனிங் வேல்யூ ஆஃப் பர்டிகுலர் ஃபண்ட் வேல்யூ இன்டூ 100, தட் இஸ் யூனிட் சொல்லியிருக்கேன். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம். என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ், போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் வந்துட்டு லாங் டேர்ம்ல நம்ம போர்ட்ஃபோலியோ கவர் ஆகும்போதும் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ்லாம் பார்த்துக்கலாம். பட் பேசிக்ன்றது நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண ஏரியா மட்டும்தான். அது தாண்டி எதுவும் பேசிக்னு இல்லை. மியூச்சுவல் ஃபண்டு இவ்வளோதான் கான்செப்ட் வைஸ். நவ் இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா எல்லா சம்லையுமே ஃபர்ஸ்ட் சம்மில் எப்படி குழப்பினாலும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட்ல எங்கேயாவது எப்படி சொல்றதுன்னா யாரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோன்றதுல தான் இப்போ காம்ப்ளெக்சிட்டிஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். அதில் நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோமா, யூனிட் ஹோல்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் ஒன் யூனிட் ஹோல்டர்ஸ் இருந்ததுன்னா யாரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணணும். தட்ஸ் இட். அண்ட் தென் வி ஆல்சோ டிஸ்கஸ்ட் அபவுட் செபி வேல்யூஷன் கைட்லைன்ஸ் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. என்னென்ன இருக்கும், என்னென்ன செபி வேல்யூஷன் கைட்லைன்ஸு? ஆல் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ், ஆல் லிஸ்டட் எல்லா லிஸ்டடுமே வந்து ஷுட் பி வேல்யூட் ஆன் மார்க்கெட் வேல்யூ. அன்லிஸ்டட் எல்லாமே ஃபேர் வேல்யூ ஆர் புக் வேல்யூ. கேஷ் ஷுட் பி வேல்யூட் ஆன் புக் வேல்யூ. எப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே போட்டு வச்சுருக்கோம். ரிட்டர்ன் ஃபார்ம்லாம் இங்கே போட்டிருக்கோம், யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு இங்கே போட்டிருக்கோம். சரி, ஓகே. டுடே we'll start with problems. Keep your book with you. Okay, and we'll start with problems today. Okay, nice. Let's start with problem 1. Problem 1, mutual fund chapter எடுத்துக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல problem 1. The following particulars relates to gilt fund scheme சொல்லிட்டு. Can anyone read this sum for me quickly? I'll also download this sum. In the meantime, somebody
கேன் ரீட் திஸ் சம். இந்த சம்மோட கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க and then we'll start. Yeah, yes, Anirudh, please go ahead. The following particulars relate to GIL fund scheme. Particulars number 1 வந்து investment in shares at cost. அதில் வந்து IT and ITES companies 28 crores, infrastructure company 15 crores, aviation, transport and logistics 7 crores, automotive வந்து 32 crores, banking and financial services 8 crores. Second one வந்து cash and other assets in hand 2 crores. Investment in fixed income bearing bonds. First one on the listed bonds, 10,000, 10.5% bonds of 10,000 each, 10 crores value கொடுத்திருக்காங்க. Unlisted bonds வந்து 8 crores. Fourth particulars வந்து expenses payable as on closure date 3 crores. அப்புறம் market expectation on the listed bonds வந்து 8.4%. Number of units outstanding வந்து 5.5. Next one, the particulars relating to sectorial index are as follows. 3 columns இருக்கு. Sector, index on the date of purchase, index on the valuation date. First one வந்து IT and ITES. Index on the date of purchase வந்து 1750. Index on the valuation date வந்து 2950. Next, infrastructure 1375, 2475. Aviation, transport and logistics 1540, 2570. Automotive வந்து 1760, 2860. Banking or financial வந்து 1600, 2300. என்னென்ன ரெக்வயர்ட்னா net asset value of fund, net asset value per unit. Third one வந்து if the period under consideration is 2 years and the mutual fund has distributed ₹2 per unit, here as cash dividend. Ascertain the net return. Ascertain the expense ratio if the fund has incurred the following expenses. Okay, அதில் 3 இருக்கு. Management and advisory fees வந்து 275, எல்லாமே in lakhs. Administration expenses வந்து 80. Publicity and documentation, administration expenses 350, publicity and documentation 80, total வந்து 705. 705, great, thanks Anil. Okay, so இந்த கொஸ்டின்ல ஒரு 1 minute just அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க and then I'll explain this question. இந்த கொஸ்டின் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், எல்லா கொஸ்டினுக்கும் பேசிக்கா இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 questions நீங்க கேட்கணும். அதெல்லாம் நீங்க கேக்குறீங்கன்னு பார்க்கலாம். just try to understand this question first. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன ரிக்குவயர்மெண்ட் வந்து NAV ஆஃப் தி ஃபண்ட் கேட்டிருக்காங்க, NAV பெர் யூனிட் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு காலைல NAV ஃபார்முலா கேட்குறப்போ நீங்க சொன்னீங்க NAV ஃபார்முலா சொன்னீங்க. NAV பெர் யூனிட் சொல்லும்போது இந்த ஃபார்முலா டிஃபர்ஸ், ரைட்? NAV டோட்டல் NAV டிவைடட் பை யூனிட் ஹோல்டர்ஸ், நம்பர் ஆஃப் யூனிட் ஹோல்டர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், தட்ஸ் இட். இதுல யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்குறாங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். NAV இஸ் ஒன்லி ஒன் திங். ஒரு ஃபண்டுக்கு ஒன்று தான் இருக்கும், ஒரு ஃபண்டுக்குன்னு ஒன்று தான் இருக்கும், அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ நீங்கள் யாரோட பர்ஸ்பெக்டிவ்ல கால்குலேட் பண்ணாலும் NAV won't change. நெக்ஸ்ட், இதில் ஏதாவது ஒரு கொஸ்டினை நம்மளோட எக்ஸாமினேஷனில் எப்படி கேட்பாங்கன்னா லைட்டாக ட்வீக் பண்ணிடுவாங்க. நடுவில் ஒரு இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ்ல இந்த கொஸ்டின் ஒரு லைன் போட்டால் கூட யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதனால எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே வந்து உங்களோட ஓன் கேஷை நீங்கள் போடுற மாதிரி ஆஸ் இஃப் திங்க் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு யூனிட் ஹோல்டரை பற்றி நான் இப்போ ஒரு 5th சப்டிவிஷன் நான் கிரியேட் பண்ணா கூட அந்த 5th சப்டிவிஷனுக்கு உங்களால் ஒரு யூனிட் ஹோல்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து திங்க் பண்ண முடியும். ஓகே, வித் தட் நோட் லெட்ஸ் குயிக்லி ஸ்டார்ட். ரெக்வயர்மெண்ட் இஸ் NAV per unit.
If the period under consideration is 2 years, அப்படின்னா fund has distributed 2 rupees per unit as cash dividend. Calculate net return. Ascertain the net return. Ascertain the expense ratio if the fund has incurred the following expenses. Management administration advisory fees எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் expenses சொல்லியிருக்காங்க. Okay, first and foremost, I'm sharing my screen. Screen visible இருக்குங்களா? Green. Okay, என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு NAV கால்குலேட் பண்ணும். NAV ஓட ஃபார்முலா as market value of all the assets less liabilities, timely liabilities. This is NAV, correct? Market value NAV is equal to market value of all assets less timely liabilities. இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு. NAV per unit கேட்டிருக்காங்க. ஸோ NAV per unit is NAV per unit equal to NAV divided by total number of units outstanding. Okay, period under consideration is 2 years எல்லாமே சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் NAV கால்குலேட் பண்ணலாம். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் தி அசெட்ஸ் லெஸ் டைம்லி லைபிலிட்டிஸ். ஓகே, இந்த ஃபண்ட்ல டோட்டலா எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்க. டோட்டலி 6 செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 6 ஏரியாஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷேர்ஸ், செகண்ட் கேஷ், ஃபிக்ஸ்ட் இன்கம் பேரிங் பாண்ட்ஸ்ன்ற ஒரு செக்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் பத்தி சொல்லியிருக்காங்க, மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் பத்தி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு யூனிட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கால்குலேட் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் தி அசெட்ஸ். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் தி அசெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ். ஓகே, செபியோட கைட்லைன்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வேல்யூஷன் ரிலேட்டடா ஆல் லிஸ்டட் ஐட்டம் ஷுட் பி வேல்யூட் ஆன் மார்க்கெட் வேல்யூ, ஆல் அன்லிஸ்டட் ஷுட் பி வேல்யூட் ஆன் புக் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ. அதுக்கப்புறம் கேஷ் எல்லாமே ஷுட் பி வேல்யூட் ஆன் புக் வேல்யூ, கேஷ் அண்ட் அதர் ஈக்குவலன்ஸ். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இவ்வளவுதான் வேல்யூஷன். லெட்ஸ் சி ஷேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஐடி அண்ட் ஐடிஎஸ் எல்லா ஷேர்ஸுமே ஷுட் பி வேல்யூட் ஆன் மார்க்கெட் வேல்யூ, கரெக்டாப்பா? கீழே செக்டரல் இண்டெக்ஸ் சொல்லியிருக்காங்க, ஆன் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு 1750, 1375, 1540 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, பிஃபோர் தட் நான் புக்கு டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தேன், இங்க புக் வந்துருச்சான்னு பார்க்குறேன். ஐ திங்க் புக் வந்துருச்சு. Note 5. Very last. ஓகே, முக்கியமான ஒரு விஷயம், இதுல ஒரு 29 சம்ஸ் இருக்குன்னா, இந்த புக் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், மீன் லேட்டஸ்ட் வெர்ஷன் இது. இதே 29 சம்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சிஏல போய் பார்த்தீங்கன்னா கூட இதே சம்ஸ் அப்படியே இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடா பார்க்குறப்போ. ஆனா எக்ஸாம்ஸ்ல கேட்குறப்போ இதே சமயம் அப்படி லிஃப்ட் ஆகும். கண்டிப்பா ட்வீக் பண்ணிட்டு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு அப்படியே ஃப்ளம்மா அப்படியே இருக்காது, புக்ல இருந்து அப்படியே டைரக்டா வந்துடாது. பட் அந்த ட்வீக் பண்றதுல நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கான்றத இவ்வளவு நாள் நமக்கு செக் பண்ணியிருக்காங்களே ஃபுல்லாவே. என்ட்ரி லோடு, எக்ஸிட் லோடு நிறைய இடத்துல டெஸ்ட் வச்சு பசங்க ஸ்டார்டிங்ல பண்ணாம கடைசியா பண்ணிட்டுலாம் வந்திருக்காங்க. ஓகே, see if you, I think this is clear. See now, index on the date. Okay, விசிபிளா இருக்கா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் இதான் சொல்லியிருக்காங்க. அந்த டேட் ஆஃப் வேல்யூஷன் the index has moved to 1750 ல இருந்து 2950 ஆயிடுச்சு. ஐடி செக்டாருக்கு ஒரு செக்டாருக்கும் கொடுத்துருக்காங்க.
What does this mean? This represents நீங்க பண்ண காஸ்ட் 28 crores. If it is 1750, you have invested for 1750. Now the value is 2950. For 28 crores 1750 போட்டுட்டீங்கன்னா you would have got some good number of shares. அதே ஷேர்ஸை 2950 செல் பண்ணீங்கன்னா you would have get some good amount of increment. The increment is 1750 minus 2950. The difference is the increment you are getting. That's the thing, right? Okay, you just have to do this cross multiplication and identify the current market value for each of the shares. இதெல்லாம் current market value. Current market value இந்த சம்ல எப்படி கொடுத்துருக்கான்னா இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல கொடுத்துருக்கான். ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே இன்க்ரீசிங் ட்ரெண்ட்லேயே இருக்காது. கொஸ்டினை நாளைக்கு ட்வீட் பண்ணிட்டு டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல கூட கொடுப்பாங்க. ஆல்வேஸ் பேர் தட் இன் மைண்ட். டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல கொடுத்தா ரிவர்ஸ்ல போட்டுறாதீங்க. ஆன் தி டேட் ஆஃப் பர்ச்சேஸ் த மார்க்கெட் இஸ் அட் 1750. நவ் ஆன் தி டேட் ஆஃப் வேல்யூவேஷன் இட் இஸ் 2950. இப்போ இதே கொஸ்டினை நான் ட்வீட் பண்ணிட்டு 2950 இல்லாம 1100 கூட ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் கோவிட் சுச்சுவேஷன் வந்தப்போ மார்க்கெட் வென்ட் டவுன் டு நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா 6000 கிட்ட போயிடுச்சு. 6000 7000 கிட்ட போயிடுச்சு. 15000ல இருந்தது எல்லாமே வந்து சம்பேர் 14,000 இருந்தது எல்லாமே சம்பேர் 6000 7000 கிட்ட போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல வேணா போகும். ஸோ யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஆல்வேஸ் டு பி அப்பர் சைட். ஏதாவது சின்ன சின்ன இன்சைட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் இட். நவ் just do the small calculation. இதுதான் பண்ணிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா they have done this calculation and arrived at the market value for shares alone. Makes sense. This calculation is the market value. எப்படி பண்றீங்க அப்படின்னா let's take one ஐடி செக்டர் எடுத்துக்கோங்க. யூ ஹவ் இன்வெஸ்டட் 28 crores. ஃபார் 28 crores உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? நவ் த வேல்யூ இஸ் 2950. ஸோ 28 into 2950 டிவைடட் பை 1750. இன்னும் டைல்யூட் பண்ணி சொல்லணும்னா யூ ஹவ் இன்வெஸ்டட், உங்ககிட்ட எவ்வளோ கேஷ் இருக்கு? 28 crores ஷேர்ஸ்ல போடலான்னு போயிருக்கீங்க. 28 crores இருக்கா? 28 crores ஒரு யூனிட்டுமே இங்க என்ன சொல்றாங்கன்னா 1750 சொல்றாங்க. கரெக்டா? 1750 சொல்றாங்க. இப்போ equal to 28 into இதான் 28 crore. உங்களுக்கு எவ்வளவு யூனிட்ஸ் கிடைச்சிருக்கும்? இந்த ஒன்றுத்துக்கு மட்டும் நான் கால்குலேஷன் சொல்றேன். யூ would have got 1,60,000 ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா. கரெக்டா? இந்த டைம்ல மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறேன். நீங்க நான் சொல்றது வந்து you are going to be the fund manager role. You are going to play a fund manager role here. So you would have bought 1,60,000 shares because the index is 1750. Now make sense. So in the 1,60,000 shares, now the index is 1750 இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா move to 2950. So now just do the multiplication into the current value is this. So the market value is this. போனீங்கன்னா 47 crores, 47.20. So this is the way we have to work. இந்த calculation பிளைண்டா ஃபாலோ பண்ணிட்டு போகாதீங்க. இந்த சம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்ச்சேஸையும் டேட் ஆஃப் வேல்யூஷன் டேட்டையும் வைஸ் வெர்ஸா போட்டு கொடுத்துருவாங்க. வேல்யூஷன் ஃபர்ஸ்ட் இருக்கும், பர்ச்சேஸ் செகண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த வேல்யூஷன் அண்ட் பர்ச்சேஸ் வந்து நீங்க பார்த்த மாதிரி இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்காது, டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்கும். எப்படி கொடுத்தாலும் the concept is that on the date of purchase என்ன இண்டெக்ஸ் இருந்திருக்கு, அந்த டேட் ஆஃப் வேல்யூஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். on the date of purchase 1750 இருந்ததுன்னா you would have got 1,60,000 shares. அந்த 1,60,000 shares இப்போ 2950 இருக்கும்போது the valuation would be this. Can anyone say இதை செல் பண்ணிட்டாங்களாப்பா? Is this realized or unrealized? Give it a try. Guys இருக்கீங்களா?
அந்த ஷேர்ஸ் எல்லாமே இப்போ சொல்லிட்டு இருக்கிறது கொஸ்டின் நல்லா பாருங்க, செல் பண்ணிட்டாங்களா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? வாட் டஸ் தட் மீன்? இந்த ஷேர்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணியிருக்காங்களா, ஃபைனலாக செல் பண்ணிட்டாங்களா? இந்த வேல்யூ டேட் ஆஃப் பர்ச்சேஸ், டேட் ஆஃப் வேல்யூஷன் சொல்றாங்களே, செல் பண்ணிட்டாங்களா சார்? இல்ல செல் பண்ணல. இது எல்லாமே ஹோல்ட் தான் பண்ணிருக்காங்க. அதோட கரண்ட் வேல்யூ தான் நம்ம எடுத்து கால்குலேட் பண்றோம். ஏன் செல் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, தே ஹவ் சோல்டுன்னு கிளியரா சொல்லிடுவாங்க. அது வந்து உங்களோட இதுல இருந்து போயிட்டு கேஷ்க்கு மூவ் ஆயிடும். செல் பண்ணாததுனால இதோட மார்க்கெட் வேல்யூ, இது எல்லாமே அன்ரியலைஸ்டு வேல்யூ. ஆனா மார்க்கெட் வேல்யூ தான் நீங்க போட முடியும். என்ஏவி கரண்ட் வேல்யூன்றது தான் நீங்க ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இதோட கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 47 crore 20 lakhs. ஸோ 47 crore 20 lakhsன்றது அன்ரியலைஸ்டு, நாளைக்கே கூட கம்மியாகலாம். ஸோ இதோட வேல்யூ திருப்பி சேஞ்ச் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு ப்ரொஜெக்ட் தி மார்க்கெட் வேல்யூ. இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் ஆல் த மார்க்கெட் வேல்யூஸ் ஹியர். எல்லாமே ஷேர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் வேல்யூல பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஒரு செக்மெண்டா வரும். ஃபர்ஸ்ட் ஷேர்ஸ் பண்ணிட்டோம். கேஷ் அண்ட் அதர் அசெட்ஸ், செபி கைட்லைன்ஸ் படி கேஷ் அண்ட் அதர் அசெட்ஸ் ஷுட் பி வேல்யூட் ஆன் புக் வேல்யூ. கேஷ் அண்ட் அதர் அசெட்ஸ் எப்பவுமே வந்து என்ன ஆகும், should be valued at book value. Next, investment in fixed income bearing bonds. Listed bonds இருக்கு, unlisted bonds இருக்கு. Listed bonds, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்சைட். லிஸ்டட் பாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பாண்ட் மார்க்கெட்னு ஒரு தனியாக ஒரு செக்மெண்ட் இருக்கு. அதுல பாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். அதை கார்பரேட் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்பரேட் இஷ்யூ பண்ற மெனி பாண்ட்ஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். ஓகே, பாண்ட்ஸ்னா என்னது, கைண்ட் ஆஃப் அ டிமெஞ்சர் மாதிரி தான். நீங்க ஒரு அமௌண்ட் வந்து நீங்க வந்து லோன் பதிலாக நீங்க என்ன பண்ணலாம், பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு கேஷ் வாங்கிக்கலாம். கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யூ ஹவ் டு பே சம் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட். இங்க பாத்தீங்கன்னா 10.5% நீங்க இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணி ஆகணும். நீங்க வந்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு 10.5% வரும். ஓகே, ஐ மீன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு. ஸோ 10.5% இஸ் தி ஃபிக்ஸட் அமௌண்ட். வேற கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் லிஸ்டட் பாண்ட்ஸ் வந்து 8.40 தான் இருக்குன்றாங்க. மார்க்கெட்ல 8.40% தான் பாண்ட்ஸுக்கு வந்துட்டு இருக்கு, ஆவரேஜா சொல்றேன். அப்போ உங்களோட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற இந்த லிஸ்டட் பாண்ட்ஸ் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும், வேற மார்க்கெட்ல ஆவரேஜா 8.40 தான் எக்ஸ்பெக்டேஷனே லிஸ்டட் பாண்ட்ஸ்னா. ஆனா உங்களோட பாண்டு 10.5 இருக்குன்னா மார்க்கெட் வேல்யூஷன், யூ ஹவ் டு டூ த மார்க்கெட் வேல்யூஷன். இதோட மார்க்கெட் பிரைஸ் என்னன்றதை கால்குலேட் பண்ணோம். ஸோ யூ ஹவ் டு டூ த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். திஸ் 10 crore into 10.5 divided by 8.4 போட்டிங்கன்னா யூ வில் கெட் தி லிஸ்டட் பாண்டோட வேல்யூ. சி இயர், இது லிஸ்டட் பாண்ட்ஸோடது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் லிஸ்டட் பாண்ட்ஸ். யூ வில் கெட் 12.50. எனி கொஸ்டின்ஸ் ஹியர்? Okay, fine. Next, unlisted bonds. Unlisted bonds என்ன வேல்யூஷன் பண்ணணும், செபி கைட்லைன்ஸ் சொல்லிருக்கு. Unlisted bonds வந்து புக் வேல்யூ ஆர் ஃபேர் வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஸோ யூ வில் கோயிங் டு டேக் 8 lakhs, 8 crore. வேற என்ன இருக்குப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை. ஆல் த அசெட்ஸ் ஹவ் பீன் டேக்கன் டு கன்சிடர். கரெக்டா, அப் டு அன்லிஸ்டட் பாண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லா அசெட்ஸும் எடுத்து போட்டிருக்கோம். ரிமைனிங் கேஷ் அண்ட் அதர் அசெட்ஸ் கீழே ஒரு அசம்ஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து திஸ் இஸ் எக்ஸிஸ்டட் ரைட் ஃப்ரம் த பிகினிங். நீங்க இன்வெஸ்ட் பண்ண டைம்ல இருந்து இந்த ஒரு 2 crore பண்ணிருக்கீங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கீங்க உங்களோட ஃபண்ட்ஸ்ல அப்படின்றது தான் அசம்ஷன். யூ கேன் ஆல்சோ டேக் தட் அஸ் அசம்ஷன். அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கிற ரிட்டர்ன் கூட இதுல ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ரிட்டர்ன் இந்த சென்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் வருதுன்னா கூட அது எங்க ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, உங்களோட கேஷ் பேலன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றதை தான் இங்க கீழே ஒரு அசம்ஷனா போட்டிருக்காங்க. தட்ஸ் இட். ஸோ டோட்டல் என்ஏவி 171.88. Let's go. All the market value of shares. First, all the market value of shares.
இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் இன்க்ளூடிங் கேஷ் அண்ட் அதர் அசட்ஸ் கம்ஸ் டு 171. எதுவுமே சேஞ்ச் இல்லை, ஜஸ்ட் வேல்யூஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. நவ் NAV கால்குலேட் பண்ணுறோம், லெஸ் டைம்லி லயபிலிட்டிஸ். இங்கே அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Can anyone say where the outstanding expenses are there? Expense payables on as on closure date. இப்போ வரைக்கும் என்ன அவுட்ஸ்டாண்டிங் liability இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Expenses payable பார்த்தீங்கன்னா 3. Okay, so that 3 should be removed. இது outstanding expenses. So now this is the NAV. Now we have arrived at NAV. நம்ம புரிஞ்சுதா? This is simply NAV. The NAV ஃபர்தரா என்ன பண்ண போறோம், ட்ரில் பண்ண போறோம். क्वेश्चन கேட்டிருக்கிறது NAV கேட்டிருக்காங்க. NAV per unit கேட்டிருக்காங்க. டிவைடட் பை எவ்வளவு யூனிட்ஸ்? 5.50 crores இருக்கு. இது 168 crores. டிவைடட் பை 5.5 போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா NAV per unit கிடைச்சிரும். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ NAV per unit உங்களுக்கு கிடைச்சிரும். Okay, fine. NAV per unit is 30.71. Now, இது வந்து closing NAV opening NAV? Can you say what is this? Is this opening NAV or closing NAV? Closing, sir. Correct. எப்படிமா closing? Can you say why it is closing? Why can't it be opening? கொஸ்டின்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஓப்பனிங் இங்க இருக்கு, as on closing dateக்கு NAV கேட்டிருக்காங்க. NAV of the fund, NAV per unit அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பனிங் இருக்கிற NAVல இட்ஸ் க்ளோசிங் NAV. பேஸ்ட் ஆன் த க்ளோசிங் தான் நம்ம வேல்யூஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு நோ த ஓப்பனிங் NAV அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேபிளை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிட்டு NAV கால்குலேட் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஓப்பனிங் NAV. ஓப்பனிங் NAV எதுக்கு தேவைப்படும்? இப்போ if you want to understand the return from this mutual fund அப்படின்னா you need to get opening NAV as well. கரெக்டா? ஏன்னா ரிட்டர்னோட ஃபார்முலா என்னது? ஓப்பனிங் NAV தேவை, க்ளோசிங் NAV தேவை, ஏதாவது கேஷ் டிவிடெண்ட் ஆர் கேபிட்டல் கெயின் வந்திருக்கான்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும். as simple as that. So now கொஸ்டின்ல NAV per unit கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். பீரியட் அண்டர் கன்சிடரேஷன் இஸ் 2 years. ஃபண்ட் ஹஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் 2 per unit as cash dividend. ஓகே, 2 rupees டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. பீரியட் அண்டர் கன்சிடரேஷன் வந்து 2 years அப்படின்னு இருக்கும்போது we have to calculate the net return. annualized return கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இங்க annualized கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ல எல்லாரோட புக்லயும் தயவு செஞ்சு ஒரு பென்சில் இருந்ததுன்னா நல்லா ஹைலைட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நாளைக்கு எக்ஸாம்ல கேட்கும் போது annualized கேட்கல அப்படின்னா இந்த சம்மோட ஆன்சர் ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். annualizedன்றத கொடுக்கல அப்படின்னா யூ ஷுட் நாட் டூ தி எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட்மெண்ட். அது என்னன்றத பார்ப்போம். ஓகே, டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் 2 per unit கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு டோட்டலா? 5.50 crores into 2 போட்டுக்கோங்க.
அப்போ என்னாச்சு 11 crore rupees கேஷாகவே வந்துருச்சு டிவிடெண்டா. வேற என்ன வந்திருக்கும்? ரிட்டர்னோட ஃபார்முலா என்னது? Can anyone say what is the formula for return? Dividend plus capital gain. Okay. Plus appreciation, sir. Capital gain realized, correct? Realized. Appreciation unrealized. Appreciation unrealized. Appreciation or depreciation, any value, net amount of plus appreciation minus now depreciation. Depreciate ஆயிடுச்சு வேல்யூ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இது எல்லாமே இதோட கான்செப்ட் என்னப்பா? டிவைடட் பை NAV at the beginning. NAV 0ன்னு வச்சுக்கலாமா? 0ன்றது பிகினிங். இங்க நடுவில் என்னால இது பண்ண முடியல, ஒரே நிமிஷம். I try to do this way. To maximum extent, try to use this way. கரெக்டா? பட் டிவிடெண்ட் பிளஸ் இது ஓகே. இது என்னப்பா ஃபார்முலா? இது ரிட்டர்ன் ஒண்ணுமே இல்லை. ரிட்டர்னுக்கு நேத்து தான் பார்த்தேன். என்ன ஃபார்முலா? நியூ மைனஸ் ஓல்டு டிவைடட் பை ஓல்டு இன்டூ 100. எந்த சைட்ல எப்படி கன்ஃபியூஸ் பண்ணாலும் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. எல்லா ஃபார்முலாவுக்கும் நீங்க கொண்டு வந்துடலாம் ரிட்டர்னுக்கு. நியூ மைனஸ் ஓல்டு டிவைடட் பை ஓல்டு இன்டூ 100. இதுதானப்பா ஓல்டு, இதுதானே நியூ. நியூ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்கிற எல்லா கிரெடிட்டுமே உங்களுக்கு இன்கம். கரெக்டா? உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் இன்கம், கேபிட்டல் கெயின் ரியலைஸ்டா இருந்ததுன்னா அது இன்கம், அப்ரிசியேஷன் வந்திருந்ததுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேல்யூ இன்க்ரீஸ் தான். இத டிஃப்ரெண்டா நிறைய இடத்துல பாப்பீங்க. அப்போ இன்னும் குழம்பிடக்கூடாது. டிவிடெண்ட் பிளஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா NAV பிளஸ் CG இருக்கும். CGனா கேபிட்டல் கெயின் பிளஸ் CG பிளஸ் என்ன பண்ணுவாங்கன்னா NAV1 ஃபர்ஸ்ட் இயர் எண்ட் ஆஃப் தி இயர் NAV மைனஸ் NAVO. ஓகே, டிவைடட் பை NAVO போட்டுருவாங்க. எப்படி போடுவாங்க? இது சேம் ஃபார்முலா தான். NAV1 மைனஸ் NAVO என்னதுப்பா? NAV1 மைனஸ் NAVO என்னது? அன்ரியலைஸ்டு கேபிட்டல் கெயின். அன்ரியலைஸ்டு கேபிட்டல் லாஸா கூட இருக்கலாம். கரெக்டா? அதை தானே இங்க போட்டிருக்கோம். அப்ரிசியேஷன் ஆர் டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு இதோட கால்குலேஷன் இவ்வளவுதானப்பா. NAV1 minus NAVO. All you have to calculate this 2 NAVs. NAV per unit as on closing date தெரிஞ்சு போச்சு. You have to identify the opening difference. கேபிட்டல் அப்ரிசியேஷனாகவும் இருக்கலாம், டெப்ரிசியேஷனாகவும் இருக்கலாம். இந்த ஃபார்முலால எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் த பேஸ் ஃபார்முலா இஸ் நியூ மைனஸ் ஓல்ட் N minus O divided by O. இதுதான் என்னது? பேஸ் ஃபார்முலா. இது ரிட்டர்ன் ஃபார்முலா. இந்த ரிட்டர்ன் ஃபார்முலா இன்கேஸ் எங்கேயாவது உங்களுக்கு குழப்பம் வருது அப்படின்னா கூட ஆல்வேஸ் ரிமெம்பர் த பேஸ் ஃபார்முலா அண்ட் அரைவ் அட் த ஃபார்முலா பேக். இந்த ஃபார்முலா தான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிருப்பீங்க. இவ்வளோ நாள் இதான் பண்ணியிருப்பீங்க. சிம்பிள் ஆஸ் தட். ஓகே, நான் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிட்டர்னுக்கு தேவையானது என்னது? டிவிடெண்ட் தேவை, கேபிட்டல் கெயின் ரியலைஸ்ட், கேபிட்டல் கெயின் ரியலைஸ்டா இருக்கலாம், அன்ரியலைஸ்டா இருக்கலாம். அதை எடுத்துட்டு வர்றோம். NAV1. இது NAV1 NAVO-வா? க்ளோசிங் NAV சொன்னீங்களே. க்ளோசிங் NAV மீன்ஸ் NAV1. கரெக்டா? இது க்ளோசிங் NAV. க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங் தேவை. இப்போ ஓப்பனிங்க்கு அகைன் யூ ஹேவ் டு டூ தி சேம் கால்குலேஷன். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் கொஸ்டின்ல இருந்து அப்படியே எடுத்து போடுங்க ஃபுல்லா. தட் இஸ் த ஓப்பனிங் வேல்யூ. கரெக்டா? கீழே டேபிள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல இருந்து அப்படியே இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிள் அப்படியே காப்பி பேஸ்ட். இதான் ஓப்பனிங் NAV 108. ஆஸ் சிம்பிள் as that. எதுவுமே சேஞ்ச் இல்லை.
So just identify the opening NAV divided by number of units outstanding. 108 divided by 5.5 போட்டீங்கன்னா 19.64. Now 19.64 is the opening NAV. Make sense? புரியுதாப்பா? Now ஃபார்முலால டிவிடெண்ட் வந்திருக்கா? எஸ், டிவிடெண்ட் வந்திருக்கு. எவ்வளவு டிவிடெண்ட் வந்திருக்கு? how much dividend? 2 rupees டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க, கேஷ் டிவிடெண்ட். எவ்வளவு இயர்ஸ்க்கு? பீரியட் அண்டர் கன்சிடரேஷன் இஸ் 2 இயர்ஸ்க்கு. எவ்ரி இயர் 2 rupees கொடுத்தாங்கன்னா இட் இஸ் 4 அப்படிங்களா? 4 கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா டோட்டலா இங்கே பார்ப்போம். டோட்டல் டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 rupees கொடுத்திருக்காங்க. கொஸ்டின்ல சொன்ன மாதிரி fund has distributed 2 per unit as cash dividend. Period under consideration is 2 years ன்னு சொல்லியிருக்காங்க. ஈச் இயருக்கு 2 rupees dividend டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 5.5 crore ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க, யூனிட்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ ஈச் யூனிட்டுக்கு 2 rupees. ஸோ 2 இயர்ஸ்க்கு 4 rupees கிடைச்சிருக்கும். அப்போ 5.50 crores into 4 தான் டிவிடெண்ட் இன்கம். கேபிட்டல் கெயின் எவ்வளோ? NAV1 மைனஸ் NAVO, அதுதானே கேபிட்டல் கெயின். ஓகே, தட்ஸ் இட். வேற ஏதாவது கேபிட்டல் கெயின் இருக்கா? கேபிட்டல் கெயின் செப்பரேட்டா கொடுக்கல. அன்ரியலைஸ்டு கேபிட்டல் கெயின் தான் நம்ம வந்து இப்போ பேசுறது. ரியலைஸ்டு கேபிட்டல் கெயின் இவனே சொல்லியிருப்பான், கேபிட்டல் கெயின் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அவனோட யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு என்னெல்லாம் கொடுக்கலாம்? நேற்று பார்த்தோம்ல, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கேன் ஷேர் டிவிடெண்ட், realized capital gain to its unit holders. ஓகேவா? இந்த ஃபார்முலால பார்த்தது பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் ரியலைஸ்ட்னு சொல்லுவான். அவன் இப்போ இந்த சம்ல வந்து கொடுத்துருக்கான், கேபிட்டல் கெயின் நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன், இப்போ டிவிடெண்ட் சொன்ன மாதிரி சொல்லியிருந்தானா தட் மீன்ஸ் ரியலைஸ்டு கேபிட்டல் கெயினை தான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பான். அன்ரியலைஸ்ட கொடுக்க மாட்டான். அன்ரியலைஸ்ட் எங்க ரெஃப்ளெக்ட் ஆகும்னா உங்க NAV-லே ரெஃப்ளெக்ட் ஆயிடும். எப்படி NAV-லே ரெஃப்ளெக்ட் ஆகும்? வாட் இஸ் திஸ்? கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. ரியலைஸ்டா அன்ரியலைஸ்டா? திஸ் இஸ் அன்ரியலைஸ்ட். ஃபைனலா டைல்யூட்டா எங்க ரெஃப்ளெக்ட் ஆகுது? உங்களுடைய NAV-லே ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் யூஸ் திஸ் ஃபார்முலா. யுவர் டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு டோட்டலி 4. அப்போ டோட்டல் யூனிட்ஸ் வேற என்ன இருக்கு? கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கா? கேபிட்டல் அப்ரிசியேஷன் போட்டான், கேபிட்டல் கெயின் போடல. எவ்ரி டைம் நீங்க கேபிட்டல் கெயின் யூஸ் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணுங்க, கேபிட்டல் கெயின் ரியலைஸ்டா அன்ரியலைஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல போட்டிருக்கிறது கேபிட்டல் கெயின் அன்ரியலைஸ்டு 11.07. ஹவு திஸ் 11.07 அரைவ்ட் பாத்தீங்கன்னா 30.71 minus 19.64. This is the this is the unrealized capital gain. What else? Dividend next. How much dividend? For 2 years ku 4. Total amount evlo? 15.07. What else is required? Formula ke avladhaan en theva. Divided by opening NAV. NAV opening என்ன இருந்தது? இப்பதான் பார்த்தோம் 19.64. So 15.07 divided by 19.64. என்ன பண்ணுங்க? ரிட்டர்ன் ஃபார்முலா இதுதான். இது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா போடலாம். Just bear with me for this class alone. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம போடும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டா பிரிண்ட் போடுற மாதிரி இந்த ஃபார்முலாலாம் போட்டு போடலாம். எக்ஸாம்ல நீங்க எழுதும் போது இல்ல நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ஓகே நேற்று கிளாஸ்ல இந்த ஒரு அப்டேட் நான் கொடுக்கல, ஒரு ஸ்பெசிஃபிக் நோட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் நோட்ல ஃபுல்லா இப்போ நம்ம போறது எல்லாமே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. புக்ல தான் இருக்கு சம்மர்னு சொல்லிட்டு ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க. இதுல நிறைய இன்சைட் நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல். அப்ரிசியேஷன், கேபிட்டல் அப்ரிசியேஷனு, ரியலைஸ்டு அன்ரியலைஸ்டு இதெல்லாம் புக்ல மார்க் பண்ணிட்டு உங்களோட சம்மலையும் நோட்ல நீங்க ஆன்சர் எழுதும்போது அதுலயும் மார்க் பண்ணிக்கோங்க. புக்ல இருக்கிற ஆன்சர்ல நீங்க மார்க் பண்ணினா கூட மோர் தென் எனஃப்.
எக்ஸாம் ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கணும். That's it. ஓகே, ரிட்டர்ன் ஃபார்முலா. ரிட்டர்ன் ஃபார்முலா இஸ் நத்திங் பட் இதே தானே, மேலே பார்த்த இதே ஃபார்முலா, டிவிடெண்ட் பிளஸ் கேபிட்டல் கெயின். We got the dividend here and capital gain, so total is 15.07 divided by opening NAV is 19.64. அந்த ஃபார்முலால ஜஸ்ட் இங்க எக்ஸல் இருக்கிறதுனால என்ன பண்றேன்னா அப்படியே லிங்க் மட்டும் பண்ணி போடுறேன். Okay, fine. Now what is the gain we are getting? This is for 2 years. Return formula. This is for 2 years. Dividend எத்தனை இயர்ஸ்க்கு எடுத்திருக்கோம்? 2 இயர்ஸ்க்கு எடுத்திருக்கோம். நீங்க 1 இயர் கூட நீங்க எடுத்து போடுங்க, பட் டைம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி சம்ல வந்து நீங்க லேர்ன் பண்றது 2 இயர்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 இயர்க்கு வேணா கால்குலேட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல கேட்டா மட்டும் தான் 1 இயர்க்கான ஆன்சர் ப்ரொவைட் பண்ணணும். சம்டைம்ஸ் இதே கொஸ்டினை நீங்க பார்த்துட்டு போவீங்க, எக்ஸாம்ல கேட்கறப்போ 1 இயர்க்குன்னு கேட்டானா 1 இயர்க்கு மட்டும் கேட்கறான் அப்படின்னா ஜஸ்ட் 1 இயர்க்கு மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணி ஃபைனல் ஆன்சரை ப்ரொஜெக்ட் பண்ணிடுங்க. 1 இயர்க்கு கேட்கலன்னா 2 இயர்ஸோட ஆன்சரை ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கான் ஆனுவலைஸ்டு எவ்வளோன்னு கேட்கறான், இயர் டு இயர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனுவலைஸ்ட்னா மொத்தமாவே 2 இயர்ஸ் தான். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா டிவைடட் பை 2. Fine. 38 இருக்கு and we can do this way for 2 years. That's it. So this is for analyst. Next என்ன கேட்டிருக்கான் கொஸ்டின்ல, return analyst expense ratio கேட்டிருக்காங்க. Fund has incurred the following expenses. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சுதான் இந்த ஃபண்டுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது ஃபைனலா எல்லாமே நமக்கு எங்க வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும், நம்மளுடைய என்ஐவி தான் இன்னும் டைல்யூட் ஆகும். நல்ல என்ஐவியா இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி இவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும், இன்னும் கம்மியாகும். இந்த மியூச்சுவல் ஃபண்டை எல்லாருக்குமே ரீச் ஆகணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க நிறைய போர்ட்டல்ல. அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே உங்க தலையில தான் நாளைக்கு வந்து விழும். எப்போ வந்து உங்களுக்கு வந்து விழும் அப்படின்னா புதுசா வராங்கல்ல, புதுசா நீங்க வந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து விழுந்துரும். இது 705 lakhs டோட்டல் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப சிம்பிள். இது ஜஸ்ட் ஆட் த டோட்டல் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபார்முலா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் போர்ட்ஃபோலியோ. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் போர்ட்ஃபோலியோ என்னன்னா ஓப்பனிங் NAV பிளஸ் க்ளோசிங் NAV டிவைடட் பை 2. We got the opening and closing NAV. We have arrived at 138.44. Now எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல டோட்டல் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ போர்ட்ஃபோலியோ போட்டீங்கன்னா யூ வில் கெட் தி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட நம்பரை எப்படி இன்டர்பிரேட் பண்றதுன்றத சொல்றேன். 5.09%. உங்களோட டோட்டல் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் போர்ட்ஃபோலியோல 5.09% இந்த எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க. ரிமைனிங் இருக்கிறத தான் என்ன பண்றாங்க, உங்களுக்கு அசட்டா என்ன பண்றாங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, யூனிட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்றாங்க. இந்த அளவுக்கு எக்ஸ்பென்சஸ் பண்ற ஒரு ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத பிஃபோர் இன்வெஸ்டிங் இட் செல்ஃப் வி ஷுட் டிசைட். ஒரு யூனிட்டுக்கும் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா 1.282 rupees ஜஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு எக்ஸ்பென்சஸ் மட்டும். இது எதுக்காக இதை கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இந்த ஃபண்டை நீங்க சூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்க நாளைக்கு இந்த ஃபண்டை சூஸ் பண்றீங்கன்னா இந்த ஃபண்ட்ல இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னா நீங்க போடுற காசுல 5%, 5.09% இந்த எக்ஸ்பென்சஸ்க்காகவே போயிடுது. ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் தான் உங்களுக்கு அசட் கிளாஸா கன்வெர்ட் ஆகி யூனிட்டா வருது. தட் இஸ் த இன்டர்பிரிட்டேஷன். எனி கொஸ்டின்? வெரி இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்மை எக்ஸாம்ல கேட்கும்போது மாடிஃபை பண்ணி கேட்டாங்க. இதுல இருக்கிற எல்லா சம்முமே மாடிஃபை பண்ணி தான் திருப்பி கேட்பாங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போங்க. இதுல இருக்கிற 29 சம்ஸுமே இம்பார்ட்டன்ட். எந்த சம்முமே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு இல்லை. ரொம்ப ஈஸியான ஏரியா. எனி கொஸ்டின்? ஷால் ஐ ப்ரொசீட் ஃபர்தர்? Yes, sir. Thank you. Okay, let's move on to the next sum. சின்ன சம் தான், செகண்ட் சம் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் NAV பெர் யூனிட் தான் கேட்டிருக்காங்க.
ஓகே, இந்த கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க, புரியுதான்ட்டு வீட்டில் மட்டும் ஒர்க் பண்ணுங்க. இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். வாட் இஸ் என்ஏவி பெர் யூனிட் கேட்டிருக்காங்க. என்ஏவி ஃபார்முலா, அதுக்கப்புறம் என்ஏவி பெர் யூனிட் தான் நீங்க போடணும். வாட் இஸ் என்ஏவி அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த அசட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்கீமோட டோட்டல் ஸ்கீம் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 lakhs. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ, 100 lakhs. எவ்வளோ ஷேர்ஸ், அப்போ ஒரு 100 ஷேர்ஸ்னா டோட்டலி ஒரு ஷேரோட வேல்யூ என்னாச்சு, 1 lakh. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போ கரண்ட் வேல்யூ என்ன இருக்கு, 180. ரிசீவபிள்ஸ் 2 lakhs, liabilities 1 lakh. Can anyone, இந்த கொஸ்டின் மட்டும் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. I try to complicate this question a little bit further for the purpose of understanding. Can anyone say what is this receivable? என்னவா இருக்கலாம்? டெட்டார்ஸா இருக்குமா சார்? அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் டெட்டார்ஸா இருக்குமா? இல்ல மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்னமா டெப்டாஸ்? டிவிடெண்டா இருக்கலாமா சார்? எக்ஸாக்ட்லி. மியூச்சுவல் ஃபண்டுக்கு நேத்தே சொல்லிட்டேன், ஒன்னு கேபிட்டல் கெயின் கிடைக்கும், இன்னொன்னு என்ன கிடைக்கும், எதர் கேபிட்டல் கெயின் வரும் இல்ல டிவிடெண்டா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரிசீவபிள்ஸ்னா மியூச்சுவல் ஃபண்ட் எந்த ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டியும் இங்க பண்ணலாமா, ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி பண்றவங்களுக்கு மட்டும் தான் டெட்டாஸ் வரும். மியூச்சுவல் ஃபண்டோட பர்பஸ் என்னது, உங்ககிட்ட இருந்து கேஷ் கலெக்ட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு நீங்க உங்ககிட்ட அக்ரி பண்ணிடுறேன் இந்த ப்ரொபோஷன்ல கேஷ் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அதே ப்ரொபோஷன்ல இன்வெஸ்ட் மட்டும் பண்றேன். அந்த இன்வெஸ்ட் பண்ண இடத்துல இருந்து எனக்கு என்ன கிடைக்கலாம், எய்தர் டிவிடெண்ட் கிடைக்கலாம் ஷேர்ஸ்ல பண்றதுனால, ஆர்எல்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண இடத்த நாளைக்கு க்ளோஸ் பண்ணும்போது ஐ கெட் கேபிட்டல் கெயின். கரெக்டா, இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. இந்த ரெண்டு வர்றதை தான் அவங்க ரிசீவபிள்ஸா சொல்றாங்க. ஸோ the total asset value is here 182 lakhs. That is the current value. Next liabilities 1 lakh. Liabilities 1 lakhன்றது இதுக்கு முன்னாடி சம்ல எப்படி கொடுத்திருக்கான், இந்த சம்ல liabilities சொல்லிருக்கான். Expenses payable அங்க கொடுத்திருக்கான். Expenses payable is also a liability. கரெக்டா? ஸோ ஆல்வேஸ் நம்மளோட ஃபார்முலாவை தான் இங்கேயும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாக்குள்ள கொண்டு வரதுக்கு பாருங்க எல்லா சமயமே. ஓகே, தட்ஸ் இட். இங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு. நவ் NAV calculation is very easy. Market value of all the assets less liabilities, your timely liabilities divided by total number of shares is 1 lakh. You will get the NAV. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா NAV பெர் யூனிட்னு கேட்டிருக்கான். எவ்வளவு யூனிட் இருக்கு டோட்டலா, அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் 1 lakh ஷேர்ஸ் இருக்கு. அப்போ NAV வந்து பாத்தீங்கன்னா 181 rupees. இந்த கொஸ்டின்ல கீழே போட்டிருக்காங்க பாருங்க, லாஸ்ட் புக்லயும் சேஞ்ச் பண்ணல, இதுலயும் சேஞ்ச் பண்ணல. NAV இருக்குன்னு தான் கால்குலேட் பண்ணிருக்காங்க. கொஸ்டின்ல கேட்டது NAV பெர் யூனிட். இது NAV மட்டும் தான். 181 lakhs divided by how many shares, 1 lakh shares போட்டீங்கன்னா rupees 181 பெர் யூனிட் அப்படின்னு போடணும். இதுல கீழே புக் இருந்ததுன்னா உடனே மார்க் பண்ணிக்கோங்க. That is the answer for this sum, not NAV. இது problem 2. Shall I proceed to problem 3? Problem 2 is quite easy. Problem 3 very important sum. Understanding perspective la. Can anyone read this sum for me? Problem 3. எல்லாரும் ரீட் பண்ணுங்க இந்த क्वेश्चन. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் I'll try to complicate this, but guys try to answer for questions. அப்போதான் உங்களுக்கு நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, எந்த இடத்துல பேஸ்ல புரியல அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் இது பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை டு ஆன்சர், பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எஸ், ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட் மேட் an issue of 10 lakh units of 10 each on 1/1/2012. No entry load was charged. It made the following investments. Okay, now இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. டியூரிங் தி இயர் டிவிடெண்ட் 12 lakh கிடைச்சிருக்கு.
ஃப்ரம் ஈக்விட்டி ஷேர்ஸ். டெப்ட் செக்யூரிட்டிஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் டைமுக்கு வந்துருச்சுன்றாங்க. அட் த எண்ட் ஆஃப் தி இயர் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 10% ஆகும். ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் 10% டெபிஷர்ஸ் வந்து 175 and 90% ரெஸ்பெக்டிவ்லி வேல்யூ ஆயிருக்குன்றாங்க. Other investments quoted at par. Find out the NAV per unit given that the operating expenses during the year amounted to 5 lakhs. Okay. Find out the NAV if the mutual fund had distributed a dividend of 0.90 per unit during the year to the unit holders. Okay. கொஸ்டின் ரீட் பண்ணிட்டீங்க, புரிஞ்சிருச்சு அப்படின்னா சொல்லுங்க. கொஸ்டின்ல இருந்து நான் சில கொஸ்டின்ஸ் நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்றத கேட்கணும் நான் ஃபர்ஸ்ட். Okay. Who is ready? Okay, Arvind, I'll ask you. NAV per unit சொல்றாங்கல்ல, யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த NAV per unit கேக்குறாங்க? Give it a try. No, it's completely fine. I will explain. Anybody else? சார் எந்த பெர்ஸ்பெக்டிவ்லயும் NAV ஒரு அமௌண்ட் தானே சார் இருக்கும். கரெக்ட், இதுதான் வியூ. NAV பெர் யூனிட்ன்றது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தாலும் இட் ரிமைன்ஸ் த சேம். கரெக்ட் ஆன்சர். நாளைக்கு இதுல ஒரு இண்டிவிஜுவலை உள்ள கொண்டு வந்துட்டு NAVன்னு நம்ம குழப்புறப்போ 2 NAV கால்குலேட் பண்ணுமா அப்படிங்கிற டவுட்லாம் வரும். அதுக்காக தான் NAVன்றது will always remains same from mutual fund company perspective as well as from a unit holder perspective. Okay, good. Second question. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ட்ரி லோடுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, வாட் இஸ் தட் என்ட்ரி லோட்? சார் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ்க்கு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ற அமௌண்ட்டா சார்? உள்ள அந்த ஸ்கீம்குள்ள வரணும்னா பிரீமியம் மாதிரி ஏதாச்சும்? ஓகே, கரெக்ட். அப்படியும் சொல்லலாம். என்ன பெர்ஸ்பெக்டிவ் வேணா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். செபி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது வந்து ப்ராப்ளம் 1. I'll move to problem 2 here. So problem 3ல இது let's understand entry load. What is entry load அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நடத்துறவங்க ஒரு ட்ரஸ்டி ரோல் பிளே பண்றாங்க. ஒரு ட்ரஸ்ட்டை தான் நிர்வகிக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட்ல வர்றது எல்லாமே அந்த ட்ரஸ்ட்டை சார்ந்தவங்க, அந்த ட்ரஸ்டோட மெம்பருக்கு தான் அதோட பெனிஃபிட் போகணும். திருப்பதி தேவஸ்தானம்ன்றது ஒரு ட்ரஸ்ட். அதில் வர இது எல்லாமே என்னது, ஒரு ட்ரஸ்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணுமே. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுன்றதும் ஒரு ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்ல வர எல்லா பெனிஃபிட்டுமே யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு தான் போகணும். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துறவங்களுக்கு என்ன இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துறவங்களுக்கு என்ன இன்கம் கேட்டீங்கன்னா, அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ஃபண்ட் மேனேஜரோட ஃபீஸ், இந்த ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபீஸ் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு இன்கம். அதுல இன்னொரு டைப் ஆஃப் இன்கம் தான் இந்த என்ட்ரி லோடு. whenever you enter அப்படின்னா ஒரு என்ட்ரி லோடுன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. எதுக்குப்பா இந்த என்ட்ரி லோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ப்ரீவியஸ் சம்லயே அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் கோ டு த ப்ரீவியஸ் கொஸ்டின். எங்கப்பா அப்படின்னா, இங்க வாங்க. கொஸ்டின் நம்பர் 1. கேன் யூ கைஸ் ப்ளீஸ் டேக் கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 1ல கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் பப்ளிசிட்டி அண்ட் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கான் 80 lakhs. வாட் இஸ் திஸ் பப்ளிசிட்டி அண்ட் டாக்குமெண்டேஷன்? இந்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்றேன். மார்க்கெட்டிங் காஸ்டாப்பா? இந்த ஃபண்டை அட்வர்டைஸ் பண்றதுக்காக நான் 80 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த
ஒரு ஃபண்ட் ஆல்ரெடி NAV 10.65 இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றீங்கப்பா. இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்றத எதுக்காக ஸ்பெண்ட் பண்றீங்க? அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, நியூவா யூனிட்ஸ் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணணும்ன்றதுக்காக. எக்ஸிஸ்டிங்கா இருக்காங்க தெரியுமா, எக்ஸிஸ்டிங்கா யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கவனுக்கு NAV 10.65 தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்னா எனக்கு 10.65 தான். புதுசா ஒருத்தன் உள்ள வரான்னா அவன் என்ன பேசிஸ்ல இங்க உள்ள வந்திருப்பான்? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு தானே இங்க வந்திருப்பான், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா தானே வந்திருப்பான். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா வரவங்க தலையில தான் அந்த என்ட்ரி லோட கட்டுவாங்க. தட் இஸ் என்ட்ரி லோட். ஸோ எக்ஸிஸ்டிங் யூனிட் ஹோல்டர்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அவங்களோட NAV சேஞ்ச் ஆகாது. புதுசா வரவன் வரும்போதே அந்த எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணிட்டு உள்ள வந்துருவான். அப்போ உள்ள இருக்கிறவனுக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் தேவையில்லை. கரெக்டாப்பா? நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாருமே யூனிட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அலோகேட் பண்ணிட்டேன். ஒரு யூனிட்டும் 10 rupeesன்னு வச்சிருக்கேன். இப்போ நான் போயிட்டு ஒரு எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஒரு 60 lakhs ஸ்பெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். புதுசா வரவன் தலையில மட்டும் நான் கட்டுறேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு யூனிட்ஸ் மட்டும் அலோகேட் ஆயிடும், கொஞ்சம் டைல்யூட் ஆயிடும். தட்ஸ் இட். இந்த சம்ல அந்த விஷயத்த பார்க்கலாம். என்ட்ரி லோட் இல்லைன்னு சொல்றாங்க. ப்ராப்ளம் 3ல வில் காம்ப்ளிகேட் திஸ் பை கீப்பிங் என்ட்ரி லோட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம். இதே சம் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க, வித் என்ட்ரி லோடோட கேட்டிருக்காங்க. ஃபைன். இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டீங்க. இந்த கொஸ்டின்ல என்ட்ரி லோடு இல்லைன்னு சொல்றாங்க. எவ்வளவு இஷ்யூ? 10 lakh யூனிட்ஸ், 10 ஈச். அப்ப என்ன வேல்யூ? 10 lakh into 10, 1 crore. கரெக்டாப்பா? டோட்டல் வேல்யூ 1 crore. 10 lakh யூனிட்ஸ் 10க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 crore கலெக்ட் பண்ணிருப்பாங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி 10 lakh யூனிட்ஸ் யூனிட் ஹோல்டருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி லைபிலிட்டி லெவல் வந்திருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எவ்வளவு யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க? 10 lakh யூனிட்ஸை 10 rupeesக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்காங்க? அப்போ 1 crore. அவங்க லைபிலிட்டி சைட்ல வந்துருச்சா? guys getting my point? Yes, sir. ஓகே, லைபிலிட்டி சைட்ல யூனிட் ஹோல்டர்ஸ் கொடுத்து கலெக்ட் பண்ண 1 crore. அது என்ன பண்ணிருப்பாங்க? அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. எவ்வளவு அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? டோட்டலா 98 lakhs தான் பண்ணிருக்காங்க. ஏன்பா 98 lakhs தான் பண்ணிருக்காங்க? வேர் இஸ் த ரிமைனிங் 2 lakh rupees? எங்க போச்சு? Expenses. எங்க கொடுத்தாங்க? கொடுக்கல, பட் இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அப்ப அந்த 2 lakh வந்து எக்ஸ்பென்சஸ் அதான சார் போயிருக்கணும். ஓகே, 2 lakhs அவங்க ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்க ஒரு வியூ எடுத்துக்கலாம். எக்ஸ்பென்சஸ்ன்றது நீங்க இந்த இஷ்யூக்காக நீங்க பண்ணிருக்க இந்த இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் இஸ் நத்திங் பட் என்ட்ரி லோடு தான்ப்பா. என்ட்ரி லோட இஷ்யூ எக்ஸ்பென்சஸும் சொல்லுவாங்க. இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் என்னவா இருக்கலாம்? இதுக்கு ப்ரீவியஸ் சம்ல பார்த்தோம், இங்க கீழே கொடுத்துருக்கான் பாருங்க. அந்த சம்ல என்ட்ரி லோட்லாம் இல்ல, இருக்கிறவங்க கையிலே நம்ம வந்து பார்த்துட்டோம். பப்ளிசிட்டி அண்ட் டாக்குமெண்டேஷன். இந்த ஃபண்டை ஒருத்தன் வாங்க வைக்கிறதுக்காக நீங்க பண்ண மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், இந்த ஃபண்டை இஷ்யூ பண்றதுக்காக அந்த டைம்ல நடந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் வந்து இந்த யூனிட்டை யாருக்கு கொடுத்துருக்கோமோ அவனோட தலையில தான் நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் கட்டணும். தட் யூனிட் ஹோல்டர் ஷுட் பேர் திஸ் எக்ஸ்பென்சஸ். அதனால அவகிட்ட இருந்து 1 crore வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் 2 lakhs இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் ரிமூவ் பண்ணிட்டு 98 lakhsக்கு தான் அவனுக்கு என்ன பண்ணிருக்கோம்? அசெட் கிரியேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட். ஸோ கொஸ்டின் எப்படி காம்ப்ளிகேட் பண்ணாலும் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ்ன்னு இங்க வந்து அசம்ஷன் எடுத்திருக்கீங்க. நாளைக்கு என்ட்ரி லோடுன்னு கொடுத்துட்டானா யூ ஷுட் நாட் டேக் அடிஷனல் 2 lakh rupees as your issue expenses. If this amount gets matched அப்படின்னா there is no concept for issue expenses. 1 crore-க்கு 1 crore asset create பண்ணிட்டீங்க, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னா இஷ்யூ எக்ஸ்பென்ஸ் அசம்ஷன் எடுக்க தேவையில்லை. இது மேட்ச் ஆகாத போது தான் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ்ன்ற ஒரு அசம்ஷன் எடுக்கிறீங்க. இஷ்யூ எக்ஸ்பென்சஸ்ன்னு எடுத்துக்கலாம், என்ட்ரி லோடுன்னு எடுத்துக்கலாம், எது வேணா எடுத்துக்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி an income for mutual fund company only. If they would have spent really expenses அப்படின்னா அவங்க இன்கம் சைட்ல போட்டுட்டு அதுக்கு ஈக்குவலா ஒரு எக்ஸ்பென்சஸ் சைடும் தான் போடுவாங்க. கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ
நாளைக்கு கொஸ்டின்ல 1 crore-க்கு 1 crore asset இருக்குன்னா you cannot take up this assumption is first point. Second point is that 1 crore-க்கு 98 lakhs தான் இருக்கு அப்படின்னா it can also be entry load. ஒரு என்ட்ரி லோடு வந்துச்சுன்னா என்ன நடக்கும்ன்றதும் பார்ப்போம். இந்த சம்ல என்ட்ரி லோட் சே 2% இருக்கு அப்படின்னா, சும்மா சொல்றேன், என்ட்ரி லோட் இஸ் 2% அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா என்ன ஆகும்னா ரிமைனிங் 98 lakhs தான் என்ன ஆகும், அசெட் கிரியேட் பண்ணுவேன். இந்த 2 lakhs அகைன் என்ட்ரி லோடுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்ப என்ன பண்ணும், இது இந்த 2% எங்க போகும், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட P&L ஓபன் பண்ணிக்கோங்க. P&L ஓபன் பண்ணிட்டு இன்கம் எக்ஸ்பென்சஸ் ஓகே, இன்கம் எக்ஸ்பென்சஸ் அவங்களோட என்ட்ரி லோடு இஸ் கோயிங் டு பி தேர் இன்கம். கரெக்டா 2 lakhs அவனோட இன்கம்ல வந்துடும். நிஜமாவே அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி உங்களுக்காக மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தானா அவனோட எக்ஸ்பென்சஸ்லயும் ஒரு 2 lakh இருக்கும். தட் கெட்ஸ் நலிஃபைட். இப்போ எக்ஸிஸ்டிங் யூனிட் ஹோல்டர்ஸ் இந்த காஸ்ட்டை பேர் பண்ண வேண்டாம். புதுசாக வரவங்க கிட்ட வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். வர வரைக்கும் அது எக்ஸ்பென்சஸ்ல இருக்கும். வந்ததுக்கப்புறம் இன்கம்ல போச்சுன்னா டேலி ஆகி 0 ஆயிடும். மேக் சென்ஸ்? ஓகே, தட்ஸ் இட். எக்ஸ்பென்சஸ் இஷ்யூ எப்பவுமே என்ட்ரி லோட் கொடுத்தாங்கன்னா எவ்ரி இந்த 2%ன்றத யூ ஹவ் டு ரிமூவ் தட் அண்ட் ரிமைனிங் அமௌண்ட்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும், அசட்டை அலோகேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. we can take that as an issue expenses or we can also take that as an entry load. இங்க மேல entry load இல்லைன்னு சொல்லிட்டு issue expense assumption எடுத்திருக்காங்க. both are same. next வேற என்ன சொல்லியிருக்காங்க, during the year dividend கொடுத்திருக்காங்க, dividend receive பண்ணியிருக்காங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கலெக்ட் ஆயிருக்கு, வேல்யூஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, NAV பெர் யூனிட் கேட்டிருக்காங்க. யாரோட பெர்ஸ்பெக்டிவ்னு கேட்டேன், யாரோட பெர்ஸ்பெக்டிவ்னாலும் இதெல்லாம் சேம் தான்ட்டு. NAV calculationக்கு வாட் இஸ் த ஃபார்முலாப்பா, கேன் வி ப்ரொசீட் ஆன் திஸ் NAV calculation quickly? NAV what is the formula, market value of all the assets less timely liabilities divided by number of units. கரெக்டா, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த அசெட்ஸ் இங்க இருக்கு, டோட்டலா இங்க கொடுத்துருக்காங்க. இதை திருப்பி வேல்யூ பண்ணுங்க, கீழே கொடுத்துருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த அசெட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆல் தி அசெட்ஸ்ல இதுதானப்பா டோட்டல் அசெட்ஸ். 1 crore-க்கு 98 lakhs நீங்க பண்ணிருக்கீங்க. கரெக்டா, இதோட கரண்ட் வேல்யூ என்னது? இப்போ இதே பேலன்ஸ் ஷீட்டை திருப்பி நான் ரீக்ரியேட் பண்றேன், இங்க கீழே போடுறேன். 1 crore இருக்கு, அசெட் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸா போடுவோம். ஃபர்ஸ்ட் அசெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோப்பா, ஈக்விட்டி ஷேர்ஸ் 80 lakh rupees அண்ட் ஒரு ஷேரும் 100 ஈச்னு இருந்தது. now the current value is 175%. 100 இருந்தது 175% இருக்கு. so take the 175%. so 80 lakh into 80 lakh represent 100%. so what is for 175%? just do the multiplication, you will get 7,50,000 rupees. so the equity shares oda value மட்டும் பாத்தீங்கன்னா 87.5 lakhs. equity shares that is 175% சொல்லிருக்காங்க. this represents 100%. so what is for 175%? quoted at 175%, increased by இல்ல, quoted at 175%. 100 இருந்தது இப்போ 175 ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டெபெஞ்சர்ஸ் என்ன ஆயிடுச்சு, டெபெஞ்சர்ஸ் 100 இருந்தது இப்போ 90 ஆயிடுச்சு டெபெஞ்சர்ஸோட வேல்யூ. ஸோ ப்ரீவியஸ் டெபெஞ்சர்ஸ் வேல்யூ 9% டெபெஞ்சர்ஸ் தானே அண்ட் 10% டெபெஞ்சர்ஸ், சாரி, ரெண்டு டைப் ஆஃப் டெபெஞ்சர்ஸ் இருக்கு. 10% டெபெஞ்சர்ஸ் லிஸ்டட், அதோட வேல்யூ தான் என்ன ஆயிடுச்சுன்னா கம்மி ஆயிடுச்சு. ஸோ திஸ் 5 lakh 10% டெபெஞ்சர்ஸ் 4.5 lakh. வேற என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 10% டெபெஞ்சர்ஸ் பத்தி கொடுத்துட்டாங்க. 175 இது 19 சொல்லிட்டாங்க. டிவிடெண்ட் வந்திருக்கு. கேன் எனிவன் சே இந்த டிவிடெண்ட் வந்திருக்கிறது பேலன்ஸ் ஷீட்ல அஃபெக்ட் ஆகுமா? கேஷ்ல இருக்குமா சார்? வெரி குட், கேஷ்ல தான் இருக்கும். டிவிடெண்ட் ரிசீவ் ஆச்சுன்னா டிவிடெண்ட் கேஷா தான் ரிசீவ் ஆகும். டிவிடெண்ட் ஷுட் நாட் பி ரிசீவ்ட் இன் எனி அதர் மோட். கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லுது டிவிடெண்ட் சாப்டர்லயே. ஸோ அப்படி இருக்கும்போது டிவிடெண்ட் ஷுட் பி ரிசீவ்ட் இன் கேஷ்.
இந்த 12 lakh rupees உங்களோட அக்கௌண்ட்ல கேஷா தான் இருக்கும். நீங்க பேலன்ஸ் ஷீட் டைப்பா தான் போறீங்க. கரெக்டா? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த அசெட்ஸ்னு வரீங்களா? இப்போ டிவிடெண்டுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல. அப்ப என்ன ஆகும்? கேஷ் எவ்வளோ? how much amount dividend? $12 lakh. What else? அதுவும் போட்டிங்க கேஷ்னு. வாட் ஆர் அதர் ஏரியாஸ்? இதெல்லாமே போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த அசெட்ஸ்ல இது ரெண்டெல்லாம் எடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் போட்டாச்சு. 7% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வில் ரிமைன் த சேம். கரெக்டா? வாட் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்? கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற அந்த பாண்ட்ஸ். ஸோ இது வந்து எல்லா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இது எதுவும் வேல்யூஷன் சேஞ்ச் ஆகல. ஸோ இட் ரிமைன்ஸ் அட் 8. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் $8 lakh. டிபெஞ்சர் லிஸ்டட் போட்டாச்சு, அன்லிஸ்டட் போட்டாச்சு. டிபெஞ்சர்ஸ் 10% டிபெஞ்சர்ஸ் வந்து லிஸ்டடு. ஸோ இப்போ அன்லிஸ்டட் எவ்வளோ? 9% டிபெஞ்சர்ஸ். அது வேல்யூ சேஞ்ச் ஆகலை. இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே சைடில் போடுறேன். 87.5, 4.5, 12, 8, again 5. எல்லாமே என்னது? rupees in lakhs. நெக்ஸ்ட் தட்ஸ் இட். 9% டெபினிஷன் இருக்கும், வந்தாச்சு. எல்லாமே போட்டோமா? ஓகே. எல்லாத்தோட டோட்டல் வேல்யூ கம்ஸ் டு 117. கரெக்டா? வாட் எல்ஸ் இஸ் தேர்? What else is there? %9 business 5 lakh, government securities 8 lakh, இது 4.5. Okay, 105. We also got a cash of 12 lakh வந்திருக்கு. ஃபைன். வேற ஏதாவது இருக்காப்பா? இதுதான் என்னது? டோட்டல் பேலன்ஸ் ஷீட் பா. கரெக்டா? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த அசெட்ஸ் கேஷ் கூட எடுத்துக்கிட்டேன். இது டிவிடெண்டா வச்சிருக்கிறேன். கரெக்டா? எல்லாத்தையும் எடுத்து இதான் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த அசெட்ஸ். எனி கொஸ்டின்ஸ்? ஃபார்முலா எப்படி போயிட்டு இருக்கோம்? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த அசெட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணோம்? டைம்லி லைபிலிட்டிஸ் லெஸ் பண்ணுமா? கரெக்டா? என்னப்பா டைம்லி லைபிலிட்டிஸ் இருக்கீங்க? கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். கோ ஃபார் இட். டைம்லி லைபிலிட்டிஸ் சொல்லியிருக்காங்களா? இங்க சொல்லியிருக்காங்க ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 5 lakhs. ரிமூவ் தி 5 lakhs. எவ்வளோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்? ஃபைன். நம்ம கேஷ் பேலன்ஸ் போடும்போது இங்க 12 lakhs போட்டிருக்கோம்ல, இந்த கேஷ் பேலன்ஸ்ல வெறும் டிவிடெண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கோம். we have bought some other income as well. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த கேஷை ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இங்க டெலீட் பண்ணிட்டு தனியா ஒரு கேஷுக்கு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்ல என்னெல்லாம் ரிசீவ் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸாப்பா? cash account, come on. Cash account debit balance or credit balance? Cash, all assets should always have debit balance. வந்திருக்கிறது 12 lakh dividend. What else is there? Dividend 12 lakh வந்திருக்கு. And then government security 7%. அதுக்கு 0.56. கரெக்டா? What else is there? Debentures 9% debentures. என்னாச்சு? 9% debenturesக்கு வந்து 45,000. அப்போ 0.45. அதே மாதிரி 10% debentures இருக்கு. 10% debenturesக்கு என்னாச்சு? 0.50. இது எல்லாமே என்ன இருக்கும்? கேஷா தான் ரிசீவ் ஆயிருக்கும். What else is there? That's it. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 12 plus equal to
12 plus 0.56 plus 0.45 plus 0.5 13.51 இதுதான் கேஷ் பேலன்ஸ். நாட் ஓன்லி டிவிடெண்ட், ஈவன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கூட உங்களோட பேலன்ஸ் ஷீட்டை அஃபெக்ட் பண்ணும். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த அசட்ஸ் அப்படின்னும் போது கேஷும் உள்ள வரும். ஸோ த கரண்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இஸ் 13.51 will give you 118.51. your operating expenses is 5. if you remove your operating expenses அப்படின்னா you will get NAV. என்னப்பா கரெக்டா? இதுதான் NAV. எனி கொஸ்டின்ஸ் ஹியர்? இதுதான் NAV. சும்மா பேலன்ஸ் ஷீட் அப்ரோச் தான். உங்ககிட்ட இருக்கிற 1 crore அப்படியே இருக்கட்டும். இப்போ லைபிலிட்டி சைடில் என்ன எஃபெக்ட்லாம் கேட்காதுங்க. வேற அசட் சைடை மட்டும் மார்க்கெட் வேல்யூ பண்ணியிருக்கீங்க. திஸ் இஸ் த கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. ஸோ த கரண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கேஷ். ஸோ கேஷுக்கு செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை எல்லாத்தையுமே ஒரு கன்சால்டேட் பண்ணிட்டு அதோட ஃபைனல் வேல்யூ மட்டும் இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ த டோட்டல் அசட் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ இஸ் 118.51. in that you have to remove the operating expenses to arrive at NAV which is 113.51. question என்ன கேட்டிருக்காங்கன்னா next find out NAV per unit given the operating expenses amount to 5 lakh. find out NAV if mutual fund had distributed a dividend of 0.90. இதான் கன்ஃபியூஷனே. மியூச்சுவல் ஃபண்ட் அவனோட யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண டிவிடெண்டை இங்க சொல்லியிருக்கான். இப்போ அவங்களோட யூனிட் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 lakh இருக்காங்களா? 10 lakh யூனிட்ஸ் இன்டூ 0.90. ஸோ என்ன பண்ணணும்னா டோட்டல் டிவிடெண்ட் இங்க வந்துட்டு டோட்டல் டிவிடெண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 lakh யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க இன்டூ 0.9. ஸோ பிளஸ் 10 இன்டூ 0.9 போட்டீங்கன்னா ஜஸ்ட் எவ்வளவு வருது? 9 lakhs வருது. எதுக்கு? வெறும் டிவிடெண்ட் மட்டும் நீங்க இஷ்யூ பண்றதுக்கு. கேன் எனிவன் சே இதோட எஃபெக்ட் எங்க இருக்கும்ட்டு? ரிட்டர்ன் கால்குலேஷன்ல வருமா சார்? புரியலமா? ரிட்டர்ன் கால்குலேஷன்ல. ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணுங்களேன். நீங்க தான் இப்போ ஃபண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க கைஸ். நீங்க தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஃபண்ட். நீங்க டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றீங்கப்பா. கேஷ்ல இருந்து ரெடியூஸ் ஆகும். சூப்பர். கேஷ்ல இருந்து தான் வரும். நீங்க உங்க கேஷ்ல இருந்து தான் எடுத்து கொடுக்குறீங்க. எல்லாமே நீங்க தான் மேனேஜ் பண்றீங்க. கேஷ் நீங்க டிவிடெண்டா கொடுக்கணும் அப்படின்னா your cash balances will go down. your cash balances already is at 13.51. now you are declaring dividend. இப்போ இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை paid in cash, dividend paid கரெக்டா? what is this dividend paid? 9. அப்படி போட்டீங்கன்னா 13.51 minus 9 பண்ணீங்கன்னா you will get 4.51 remaining cash balance. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பேலன்ஸ் ஷீட்ல 13.51 சொல்லி போட்டிருக்கோம்ல NAV கால்குலேஷனுக்கு. இப்போ என்ன பண்றோம்னா ரிவைஸ்டு பேலன்ஸ் ஷீட் போடுறோம். இஃப் வி ஆர் டிக்ளேரிங் டிவிடெண்ட் அப்படின்னும் போது இங்க கீழே போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த கேஷ் என்ன பண்றோம்னா இட்ஸ் நாட் 13.51, இட்ஸ் கோயிங் டு பி ஒன்லி 4.51 தான் கேஷ் பொசிஷன். ஸோ யுவர் NAV இஸ் கோயிங் டு பி 104.51. NAV per unit is going to be NAV per unit. எவ்வளோப்பா? எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு டோட்டலா? 10 lakh யூனிட்ஸ் தானே கொடுத்தாங்க கரெக்டா மேல? அப்போ டிவைடட் பை 10 lakhs. divided by 10. NAV per unit is equal to this one divided by 10. This 104.51 is nothing but what is this? இது எல்லாமே in lakhsல இருக்கு. அப்போ 10 lakh units. 104.51 109 and 109ல 5 போச்சுன்னா 104.51 and we got இதுல 100 ன்னு போட்டேன், அதான் மிஸ்டேக். this is NAV per unit பா. இது இங்க NAV per unit போட்டுக்கோங்க.
அப்போ என்ன ஆகும்னா ஈக்குவல் டு டோட்டல் NAV டிவைடட் பை 10 lakh. இது எல்லாமே இன் லேக்ஸில் இருக்கு, அதனால் டிவைடட் பை 10 போட்டேன். திஸ் இஸ் யுவர் NAV பிஃபோர் டிக்ளேரிங் டிவிடெண்ட். ஆஃப்டர் டிக்ளேரிங் டிவிடெண்ட் திஸ் இஸ் யுவர் NAV. இந்த ஃபார்மேட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபார்முலா என்ன சொல்லுது, மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த அசெட்ஸ் ஆல்சோ டேக் இன் டு கன்சிடர் த கேஷ். கேஷ்னு வரும்போது கேஷுக்கு தனியாக ஒரு டேபிள் போட்டு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இங்கே கொடுத்துருக்கிறது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இட் won't மேக் பிக் சென்ஸ். நீங்கள் பார்க்குறப்போ ஃபைனல் ஆன்சர் வேணால் கரெக்டாக இருக்கலாம், உங்களோட கேஷோட பொசிஷன் என்னன்றதே இதில் கிளியராக கொடுக்கல. கேஷ் இஸ் ஆல்சோ யுவர் அசெட். உங்களோட NAV கால்குலேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அப்புறம் க்ளோசிங் வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்காங்க, இன்கம் தனியாக போட்டிருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காங்க. அது கேஷ்னு கூட காமிக்காங்க, இன்கம்னு எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. பேலன்ஸ் ஷீட்டு கூட இன்கம் எடுத்து வந்து வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட அக்கௌண்டிங் கான்செப்ட் வைஸாகவே திங்க் பண்ணுங்க, வாட் வுட் பி யுவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இந்த பேலன்ஸ் ஷீட் அப்ரோச் அப்படியே கூட ஃபாலோ பண்ணுங்க, எந்த தப்புமே இல்லை. கேஷுக்கு தனியாக போட்டுட்டு திஸ் இஸ் த கேஷ் வேல்யூ, இஃப் வி டிக்ளேர் டிவிடெண்ட்னா நம்மளோட கேஷ் தான் கம்மியாகும். மேக் சென்ஸ்? இந்த வந்திருக்கிறது என்னது, ஃபுல்லா கேஷ். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, திருப்பி யூனிட்ஸாகவும் நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே திருப்பி இன்வெஸ்டும் பண்ணலாம், இல்லைன்னா கேஷாக வச்சுக்கிட்டு கூட யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்து விட்டுறலாம். ஏன் கொடுத்து விட்டுறணும் அப்படின்னா இது ஒரு ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்டிக்கு ஃபுல்லாக கொடுத்துடணும். தட்ஸ் இட். எனி கொஸ்டின்ஸ்? நோ? ஓகே, நான் சின்னதாக காம்ப்ளிகேட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம், என்ட்ரி லோடு பார்த்தோமா, இப்போ தான் பார்த்தோம். என்ட்ரி லோட்னா என்னன்றதை பார்த்தோம். என்ட்ரி லோடை எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத தான் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டில் அசட்டாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு இதுதான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 crore இருந்ததுன்னா 98 lakhs தான் உங்களுக்கு அசட் கிரியேட் பண்ணுவாங்க. 2% என்ட்ரி லோட்ல போயிடுச்சு. இப்போ எக்ஸிட் லோட்னா என்னது? வாட் இஸ் எக்ஸிட் லோட்? கேன் எனிஒன் சே வாட் இஸ் எக்ஸிட் லோட்? கிவ் இட் எ கெஸ். சார் அந்த யூனிட்ஸ் வித்ட்ரா பண்ணும்போது போடுற சார்ஜ் சார். எக்ஸாக்ட்லி. எதுக்காக அந்த எக்ஸிட் லோட் போடுறாங்க? எக்ஸிட் லோட் இஸ் அ சார்ஜ். இதை நான் போடுறேன் ஸ்கிரீன்ஷாட். நான் இந்த எக்ஸல் ஷீட் ஷேர் பண்ணும்போது உங்களோட நோட்ல மேலே ஹைலைட் பண்ணிக்கோங்க, இல்லை புக்கில் இருக்குன்னா ஹைலைட் பண்ணிக்கோங்க, இப்போ கூட எழுதிக்கோங்க. எக்ஸிட் லோட் is a charge. Okay, charged by mutual fund company to its unit holders. What will happen? Unit holders ku charge பண்றாங்க. Okay, as simple as that. The aim is to reduce the number of withdrawals by investors from the mutual fund. இதுதான் எக்ஸிட்டோட மீனிங். நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் போடுவாங்கப்பா, அது எக்ஸிட் லோடு. இந்த எக்ஸிட் லோடு எப்போ போடுவாங்கன்னா நீங்க என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் 1 yearக்கு நீங்க கேஷை இதுக்குள்ள ஹோல்டு பண்ணணுன்றதுக்காக போடுவாங்க. 1 yearக்குள்ள நீங்க வித்ட்ரா பண்ணலாம்னா பண்ணிக்கலாம், பட் யூ ஆர் சப்போஸ் டு பே திஸ் எக்ஸிட் லோடு அண்ட் யூ ஹேவ் டு எக்ஸிட் பா. இந்த எக்ஸிட் லோடுன்ற கான்செப்ட் எப்போ வரும் அப்படின்னா இதோட மீனிங் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் தான் கரெக்டா அப்ளை பண்ண முடியும். எக்ஸிட் லோடுன்றது ஒரு சார்ஜ், எல்லாருக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வரைக்கும் இப்போ கால்குலேட் பண்ண NAV பெர் யூனிட்டுக்குலாம் அப்ளை பண்ணக்கூடாது. யாருக்கு அப்ளை பண்ணணும்? எவன் கிளம்பி வெளியில போறானோ அவனுக்கு மட்டும் அப்ளை பண்ணணும். இதே சம்ல ஒருத்தன் 100 யூனிட் வச்சிருக்கான், நல்லா பார்த்துக்கோ, 100 யூனிட் வச்சிருக்கான், அவன் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில போறான். அப்படின்னா அவனுக்கு எக்ஸிட் லோடு போடணும்னு சொல்லி கொஸ்டின்ல சொல்லியிருக்கான். எக்ஸிட் லோடு எவ்வளோனா 1%. அப்படின்னா அவன் 100 யூனிட் வச்சிருக்கானா, அவனோட கரண்ட் NAV எவ்வளோ இங்கேதான் பார்த்தோம். இப்போ ஆஃப்டர் டிக்ளேரிங் டிவிடெண்ட் 10.51 ஆயிடுச்சா, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஈக்குவல் டு 100 இன்டூ 10.41 தான் அவனுக்கு நம்ம 451 தான் அவனுக்கு காசு கொடுக்கணும். வேறஸ்
equal to into 0.99 தான் அவனுக்கு கொடுப்போம். அந்த 1% என்ன ஆயிடும், என்ட்ரி லோ எக்ஸிட் லோடுக்காக சார்ஜ் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட், yes to bear 10 rupees. Make sense? This exit load should be charged only to the respective unit holder who wants to exit from the fund. That's it பா. இப்போ இதை வந்து நீங்க எல்லா இடத்துலயும் இங்க போட்டீங்க, NAV கால்குலேஷன்ல போட்டீங்க, இங்கெல்லாம் போட்டீங்கன்னா செம்ம தப்பாயிடும். எக்ஸிட் லோடுன்றோட மீனிங்கே யார் கிளம்பி போறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா சார்ஜ் பண்ணணும், நாட் டு ஆல் தி NAVs. ஸோ இந்த பர்சனுக்கான NAV மட்டும் என்னன்னு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பர்சனுக்கான NAVயும் இதுதான். whereas you have to bear the exit load. Any question? ஓகே, இந்த சம் ஈஸியான சம். இப்போ இந்த சம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒர்த் ஃபார் 8ல இருந்து 10 மார்க்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. எங்க எப்படி காம்ப்ளிகேட் பண்ணாலும் we can answer. இப்போ நான் சொன்ன ஒரு சிச்சுவேஷனுமே வந்து எக்ஸாம்ல கேட்டதை தான் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்ட்ரி லோடு, எக்ஸிட் லோடு எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் சம் நம்பர் 4 நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்க, அதெல்லாம் ஹோம் ஒர்க்கு. சம் நம்பர் 4, சம் நம்பர் 5 இஸ் ஃபார் யூ டு ஒர்க் இட் அவுட். எனி கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஈஸியான சம் தான் அதெல்லாம். ப்ராப்ளம் நம்பர் 6 வந்து நான் கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்றேன். அண்ட் problem number 7 is also very very easy, you can work it out. Problem 8 is also easy, we can also try it here. Problem 8 வேணா இப்ப ட்ரை பண்ணலாம். Problem 8 and problem 9 we can try it here. Slight difference இருக்கு. Also we can work it out. Problem number 14 pa. Take problem number 14. Take problem 14. நான் இப்போ சொன்ன ப்ராப்ளம் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாமே நீங்க வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணணும். எல்லாமே ஈஸியான சம் தான். ஜஸ்ட் NAV கால்குலேஷன், NAV பெர் யூனிட் கால்குலேஷன். கொஸ்டினை புரிஞ்சிச்சுன்னா உள்ள வந்துடணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். டேக் ப்ராப்ளம் 14. ப்ராப்ளம் 6 ஐ வில் ஒர்க் இட் அவுட். லீவ் ப்ராப்ளம் 6 ஃபார் நவ். அதுக்கு அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் ப்ராப்ளம் 6. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். வில் see that. Before that, let's go to problem 14. Problem 14 is also one of the important sum. Can anyone read this problem? Problem 14. Question understand பண்ணிக்கோங்க, read it out. சார் சம் பார்க்கலாமா சார்? ஓகே, ப்ராப்ளம் 14 கொஸ்டின் ரீட் பண்ணிட்டீங்களா? ஓகே, வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன சொல்லியிருக்காங்க? லெட்ஸ் கோ ஃபார் த டிஸ்கஷன். ப்ராப்ளம் 14 மொத்தமா 200 யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, ப்ராப்ளம் 14ல 200 யூனிட்ஸ் இருக்கு. 200 யூனிட்ஸோட ஓப்பனிங் NAV, க்ளோசிங் NAV சொல்லியிருக்காங்க. What is the opening NAV? 8.75. What is the closing NAV? 9.45.
இவெல்லாம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. Now 2 options given by the mutual fund company. என்னது? First option 0.75ன்றது டிவிடெண்டா கொடுக்குறாங்க. 0.60 வந்து கேபிட்டல் கெயின். By the way, ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு இருக்குல்ல? இல்லை, இப்போ போயிடுச்சா? சார் ஓகே. 0.75 தான் டிவிடெண்டா கொடுக்குறாங்க. 0.60 கேபிட்டல் கெயின் சொல்லியிருக்காங்க. யார் கொடுக்குறாங்க? மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கொடுக்குறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேரை நான் செல் பண்றது மூலமா வர கேபிட்டல் கெயினை கூட அந்த யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு டைரக்டா கொடுத்துடலாம், நான் ஹோல்டு பண்ணாம அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்ரியலைஸ்டு. இதுக்கு முன்னாடி சம்பளம் இங்க மேல பார்த்தது எல்லாமே அன்ரியலைஸ்டு. ஒருவேளை இதை நான் செல் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு கேபிட்டல் கெயின் வருது அப்படின்னா அந்த கெயின் அப்படியே யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து விட்டுலாம். இல்லை நான் கேஷா ஹோல்டு பண்ணனா கூட என்ன ஆகும்னா என்ஏவில ரெஃப்ளெக்ட் ஆகும். என்ஏவில ரெஃப்ளெக்ட் ஆகிறதுனால என்ன பிரயோஜனம்? என்ஏவி பெர் யூனிட்ல ரெஃப்ளெக்ட் ஆகிறதுனால ஒரு யூனிட் ஹோல்டருக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவன் செல் பண்ண மாட்டான். ஆனா நீ கேபிட்டல் கெயினா கொடுத்தனா அவனோட பேங்க் பேலன்ஸ்ல உடனே போய் விழுந்துரும். டிவிடெண்டா கொடுத்த அப்படின்னா அவனோட பேங்க் பேலன்ஸ்ல உடனே போய் விழுந்துரும். அவனுக்கு ஒரு சின்ன ஒரு இன்க்ரிமெண்ட் மாதிரி அந்த யூனிட்டை ஹோல்ட் பண்றதுனால. கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ this mutual fund company is giving that option to the unit holders that this mutual fund company is giving 0.75 dividend to their unit holders as well as 0.60 per unit for as a capital gain கொடுக்குறாங்க. எவ்வளவு யூனிட்ஸ் பா? ஒரு யூனிட்டுக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க. 1.35 வருதா டோட்டல் பெனிஃபிட்? 1.35 ஒரு யூனிட்டுக்கும். அப்போ 200 யூனிட்டுக்கு 200 into 1.35 போட்டீங்கன்னா 270 rupees என்ன வந்திருக்கும்? அவன் பேங்க் அக்கௌண்ட்ல வந்திருக்கும், கேஷா போயிருக்கும். உங்களோட அக்கௌண்ட்ல இருந்தும் காலியா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் அவனோட கேஷ் பேலன்ஸும் கம்மியா இருக்கும். யூனிட் ஹோல்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல அவனோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது போயிடும். ஓகே, as simple as that. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? வாட் டிஃபரன்ஸ் இட் would make in terms of return available and which option is preferable அப்படின்னு கேட்டிருக்கான். which option is preferable? எந்த ஆப்ஷனை ப்ரிஃபர் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி யூனிட் ஹோல்டர் கிட்ட அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டான். கேஷா வாங்கிக்கிறியா 270 rupees உன் அக்கௌண்ட்டுக்கு போட்டுறான். ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் நம்பர் 2, இத ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றியா அட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட் எவ்வளோ? 8.65. The reinvestment rate is 8.65 சொல்றான். Okay, let's see option number 1. Option number 1 சொல்றாங்கன்னா கேஷா வாங்கிக்கோன்னு சொல்றான். கேஷா வாங்கிக்கிறது இது போட்ட மாதிரி தான். 1.35 தான் இருக்கு. ஸோ டோட்டல் பெனிஃபிட் எவ்வளோ? just return calculation. Option number 1 la avanoda return percentage என்னது? return calculation formula. Can you guys tell me what is the return formula? You will have to include your capital gain, dividend. First dividend போடுங்க, next capital gain போடுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, capital appreciation போடுங்க. What is the capital appreciation? Opening 8.75, closing 9.45. What is the difference? 0.70. கரெக்டா? ஓப்பனிங் மைனஸ் க்ளோசிங் 0.70. 25 போட்டீங்க பிளஸ் ஒரு 45 போட்டீங்கன்னா 0.70. ஸோ திஸ் இஸ் த டோட்டல் ரிட்டர்ன் டிவைடட் பை இது என்ன ஆகும்னா divided by this entire total divided by opening value. What is the opening NAV here? 8.75. போட்டீங்கன்னா you will get the return. இங்க போடுங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க.
0.75 plus 0.60 1.30 1.35 plus 70 போட்டிங்கன்னா 2.05 கீழே எவ்வளோ 8.75 ஓப்பனிங். கேன் யூ டூ திஸ் calculation? இங்கே போயிட்டு ஈக்குவல் டு நம்மங்க இது this one divided by 1 will give you this. Convert this into percentage. So investor is getting 23.43% as return if unit holder chooses option 1. Investors return unit holder chooses option 1. This is for option 1. Getting my point? Let's go for option 2. If investor goes for option 2, என்ன ஆப்ஷன் பாருங்க, இவன் கொடுத்துருக்கிற டிவிடெண்ட் அண்ட் கேபிட்டல் கெயினை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். என்ன ரேட்டுக்கு? 8.65K. அப்போ எவ்வளவு யூனிட்ஸ் போயிருக்கும்? Can anyone say how many units can be allocated to this particular XA? A mutual fund, some person, some unit holder. So எவ்வளவு யூனிட் பார்த்தீங்கன்னா 1.35. நல்லா பாருங்க, டோட்டல் கெயின் 1.35. ஸோ 1.35 இன்டு எவ்வளோ யூனிட்ஸ்க்கு? 200 யூனிட்ஸ் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. இன்டூ 200 யூனிட்ஸ் அப்படி சும்மா போட்டிங்கன்னா யூ வில் கெட் திஸ் மச் ஆஃப் கேஷ் பேலன்ஸ் ஃபர்ஸ்ட். இது என்ன பண்றீங்க? ரீஇன்வெஸ்ட் பண்றீங்க. அப்போ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரேட்டுனா 270 டிவைடட் பை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டு 8.65. அப்போ 31 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது அப்படியே யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி அவர்கிட்ட 200 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் new units போட்டீங்கன்னா டோட்டல் யூனிட்ஸ் அவருக்கு ஃபைனலி 231 யூனிட்ஸ் ஆயிடுச்சு. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ் கால்குலேட் த ரிட்டர்ன் ஃபார்முலா. அகைன் ரிட்டர்ன் ஃபார்முலா. இப்போ ஏதாவது டிவிடெண்ட் இருக்கா? கேபிட்டல் கெயின் இருக்கா? இல்லை. ஏன்? அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீங்க? யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ டிவிடெண்ட் 0 பிளஸ் கேபிட்டல் கெயின் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுத்தாங்க. அதை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ கேபிட்டல் கெயின் சிஜின்னு போட்டுக்கிறேன் 0. வேற என்ன இருக்கு? இது ரெண்டுத்துக்கு அப்புறம் NAV. வாட் இஸ் யுவர் NAV? யுவர் NAV இஸ் ஆல்ரெடி பார்த்தோம் 0.70. கரெக்டா? அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா யுவர் கேபிட்டல் அப்ரிசியேஷன் இதை மட்டும் என்ன பண்ணணும்னா யூ ஹவ் டு டூ திஸ் கால்குலேஷன். யுவர் NAV கால்குலேஷன்ல யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிட்டர்ன்ல இது ரெண்டுத்துமே 0 ஆயிடுச்சு. வேற மிச்சம் இருக்கிறது கேபிட்டல் கெயின் தான். க்ளோசிங் வேல்யூ ஃபர்ஸ்ட் நியூ மைனஸ் ஓல்டு டிவைடட் பை ஓல்டு எப்படி வேணா போட்டுக்கோங்க. நியூ, that is the closing value. The closing value is 231.214 units into closing market value is 9.45. This is the closing value. Opening value என்னாச்சு? Can you say what is the opening value? 200 units. 8.75. 8.75. இதுதான் ஓப்பனிங் வேல்யூ 1750. இப்போ ஃபார்முலா என்னது? ரிட்டர்ன் கால்குலேஷனுக்கு வேற டிவிடெண்ட் இல்லை, கேபிட்டல் கெயின் இல்லை. ஸோ அதனால ஓப்பனிங் மைனஸ் நியூ மைனஸ் ஓல்ட் மேலே போட்டீங்க டிவைடட் பை ஓப்பனிங். இது என்ன பண்ணுங்கன்னா this one divided by this, you will get percentage. புக்கில் 23.1% சொல்லி போட்டிருப்பாங்க. புக்கில் போட்டது தப்பு. ஆப்ஷன் 2. புது புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்றத போய் பார்ப்போம். ஐ திங்க் யாரோ புது புக் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. புது புக்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ப்ராப்ளம் 14 இருக்கு 4.3
இதுதான் போட்டிருக்காங்க. ஃபைன். பட் யுவர் க்ளோசிங் வேல்யூ பார்ப்பா, உங்களுக்கு கொடுத்துருக்கிற கேபிட்டல் கெயினை நம்ம என்ன பண்றோம், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட் இஸ் 8.65. இஃப் யூ இன்வெஸ்ட் அட் 8.65 அப்படின்னா யூ வில் கெட் 31 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். Once you get 31 units na end of the day closing time la your total units is going to be 231. Your closing units should be valued at closing value da, reinvestment rate la value panna kudadu. Avan reinvestment rate la value பண்ணிருக்கான் book la. Reinvestment rate la value பண்ணா தப்பு. closing rate la தான் எப்பவுமே value பண்ணும். closing rate la if you value அப்படின்னா 24.86. இதனால என்ன சம்ல பெரிய சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்மோட ஆன்சரே சேஞ்ச் ஆயிடும். இந்த சம்மோட ஆன்சர் என்ன சொல்லியிருக்கானா ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ரெண்டுமே சேம் தான், ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஆனா ஒரு யூனிட் ஹோல்டருக்கு ஆப்ஷன் 2ல ரிட்டர்ன் அதிகமா கிடைக்குது, அதனால அவன் யூனிட்ஸ் ஹோல்ட் பண்றது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு we can conclude. சார் க்ளோசிங்ல எல்லா யூனிட்ஸ்மே வந்து 9.45ல தான் வேல்யூ பண்ணுமா சார்? ஆமாம்மா. அதாவது ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்த்தோம்ல, கொஸ்டின் நம்பர் 1 க்ளோசிங் வேல்யூல தான் நம்ம எல்லாமே பண்ணோம். க்ளோசிங் என்ஏவிக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நீ க்ளோஸ் பண்ற அப்படின்னா இன்னைக்கு க்ளோசிங் வேல்யூல தான் நீ பண்ணணும். திஸ் பர்டிகுலர் யூனிட் மட்டும் இந்த 31 யூனிட்ஸ் மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட்ல வேல்யூ பண்ணிருக்காங்க. நீ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம், 1 இயர் முடிஞ்சோன்னு தான் நீ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ற. So that is one view. இது ஆப்ஷன் நம்பர் 1 24.86 சொல்லிட்டு. இதுல ஆப்ஷன் நம்பர் 2 புக்ல என்ன எடுத்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா இதே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டு நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம். இப்போ நான் வந்து இப்போ உனக்கு வந்து ஒரு 30 யூனிட்ஸ் கொடுத்துருக்கிறேன்னா அதை நீ செல் பண்ணும்போது நான் சொல்றேன், இப்போ நீ க்ளோசிங் ரேட்ல நீ செல் பண்ணும்போது மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ, மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் நீ செல் பண்ண முடியும். ஸோ அதுதான் உன்னோட வேல்யூவா இருக்கும். உனக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 8.65 கொடுத்துருக்கானா அதோட வேல்யூவை இன்டூ 8.65 நீ கால்குலேட் பண்ணக்கூடாது. இஃப் யூ செல் திஸ் யூனிட் 31 யூனிட்ஸ் அப்படின்னா this will be valued at 31.21 into the closing rate of what is that 9.45. இதுதான் வரும். So ignore the book answer, just focus on the closing rate. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கானா க்ளோசிங் வேல்யூ எது பெட்டரா இருக்கும், இப்போ க்ளோசிங் டைம்ல இதுதான் பெட்டரா இருக்கும். அவனுக்கு எது பெட்டரா இருக்கும்னு பார்த்தனா இன்வெஸ்ட்மெண்ட் டைம்ல 8.65 நீ வச்சுக்கலாம். இப்போ நீ பார்க்க போற டிசிஷன் எடுக்க போற டைம் க்ளோசிங் வேல்யூ 9.45 நீ இருக்கும்போது நீ 8.65 எடுக்கக்கூடாது. கெட்டிங் மை பாயிண்ட். ஸோ யூ ஹாவ் டு டேக் 9.45 ஒன்லி. So your percentage is going to be 24.86% and not 23.43 in the question. So we are going to conclude that option 2 is better for the unit holders. So a unit holder can choose option 2. நீங்களே ஒரு யூனிட் ஹோல்டரா இருந்தீங்கன்னா கூட நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு டிவிடெண்ட் 1.30 rupees கொடுக்குறாங்க, அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் 8.65 நீங்க பண்ணீங்கன்னா you will get additional units. இப்போ க்ளோசிங் ரேட்டு 9.45 இருக்குன்னா இப்போ நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த 231 சேல் பண்ணீங்கன்னா 9.45 தான் வேல்யூஷன் நடக்குமே தவிர 8.65 வேல்யூஷன் நடக்காது. So that is the benefit a unit holder will enjoy. Okay, that is for option 2. Any question? சார் ஆனா வந்து இது அன்ரியலைஸ்டு கேபிட்டல் கெயின் தானே சார்? Yes, unrealized capital gain. அத வச்சு எப்படி சார் இப்போ டிசைட் பண்ணுவாங்க? ஓகே, இது அன்ரியலைஸ்டுமா, பட் யுவர் யூனிட்ஸ் ரிமைன்ஸ் அட் 231 யூனிட்ஸ். கரெக்டா உனக்கு கொடுத்துருக்கிறது உன்னோட க்ளோசிங் ரேட். க்ளோசிங் வேல்யூஷன் நீ பண்றப்போ உன்னோட க்ளோசிங் ரேட் தான் டிசைட் பண்ணும் வாட் இஸ் யுவர் கரண்ட் வேல்யூ. நீ க்ளோஸ் பண்ணிட்டேன்னா உன்னோட ரிட்டர்ன் என்னவா இருக்கும். இப்போ நீ க்ளோஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதை சூஸ் பண்றதுன்னு கேட்கறாங்க. ஐம் கிவிங் ஆப்ஷன் நம்பர் 1. ஐம் ஆல்சோ கிவிங் ஆப்ஷன் நம்பர் 2. If you choose option number 2 and close it immediately, you will get 24.86% return. If you close.
க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்த டிவிடெண்ட்ஸும் கேபிட்டல் கெயின்ஸும் யூனிட்ஸா கன்வெர்ட் பண்ணி அப்படி பண்றது தான் ஆப்ஷன் 2வா சார்? ஆமா, ஆப்ஷன் 2 என்ன சொல்றான்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணிடு. நீங்க 270 கேஷா வாங்கிக்கிறல, கேஷா வாங்கிக்காத, இதையும் யூனிட்ஸாவே ஹோல்ட் பண்ணன்றான். யூனிட்ஸா ஹோல்ட் பண்ணா உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உனக்கு யூனிட்ஸாவே 231 கையில இருக்கும் உன் அக்கௌண்ட்ல. நீ எப்ப வேணா சேல் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ரேட்ல நீ வேல்யூ பண்ணும்போது வாட் இஸ் த க்ளோசிங் பிரைஸ்? 9.45. தட் இஸ் த பெனிஃபிட் யூ வில் என்ஜாய் ரைட் ஃபார் திஸ் 31 யூனிட்ஸ் as well. NAVன்றது ஒரு யூனிட்டுக்கு ஒரு குரூப்புக்குன்னு சேஞ்ச் ஆகாதுலமா. ஒரு NAV ரெப்ரசன்ட் ஃபார் ஆல் த யூனிட்ஸ். யார் வேணா ஹோல்ட் பண்ணட்டும். இவ்வளவு யூனிட்ஸ் உனக்கு இருக்கு அப்படின்னா தட் NAV வந்து பார்த்தனா இவ்வளவு யூனிட்ஸ்க்கான NAVன்றது ஒரு காமன் NAV தான். NAV பர்சன் டு பர்சன், யூனிட் ஹோல்டர்ஸ் டு யூனிட் ஹோல்டர்ஸ் சேஞ்ச் ஆகாது. நடுவில் ஒருத்தனுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரேட் 8.65 கொடுத்துருக்க. ஆனா இப்போ க்ளோசிங் ரேட் அப்போ என்ன வேல்யூ இருக்கோ அந்த யூனிட்ஸோட வேல்யூ இந்த க்ளோசிங் ரேட்ல தான் வேல்யூ பண்ணணும். இந்த இன்வெஸ்டர் இப்போ இந்த யூனிட் ஹோல்டர் இப்போ க்ளோஸ் பண்றான் அப்படின்னா you will get 9.45 rupees for each unit that he is holding. Currently he is holding 231 units. ஓகே சார். Okay, fine amma, புரிஞ்சுதாமா? எஸ் சார். ஃபைன், ஐல் ரிமைனிங் இருக்கிற சம்ஸ் வந்து நான் இப்போ சொல்லியிருக்கிறதெல்லாம் நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ப்ராப்ளம் நம்பர் 6 ஐ வில் ட்ரை இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் அண்ட் வில் டிஸ்கஸ் ஆன் சம் அதர் டாபிக்ஸ். இதுக்கப்புறம் சின்ன சின்ன ஏரியாஸ் தான் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டோட கான்செப்ட் ரிலேட்டடான சம்ஸ் இன்னைக்கு பார்த்தோம். இந்த வீடியோஸை நான் உள்ள அப்லோட் பண்ணி வைக்கிறேன், ரிவிஷன் பண்ணி பாருங்க. ரிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் வர மிஸ்டேக்ஸ் தெரியும், கான்செப்ட் எங்க மிஸ் ஆகுதுன்னு தெரியும். கான்செப்ட் வைஸ் திங்க் பண்ணிட்டு உள்ள போங்க. திங்க் பண்ணிட்டு சம் போடுங்க டேரக்டா. உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா தெரியும். ரிட்டர்ன் கால்குலேட்டர்னா டேரக்டா ஃபார்முலாக்குள்ள வாங்க. ஃபார்முலாக்குள்ள இது ஏன் போடுறோம், இது ஏன் போடலன்றத கான்செப்ட்ஸ்ல ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. இதுல இருக்கிற 29 சம்மையுமே நல்லா கான்செப்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆயிக்கோங்க. டெஃபினட்டா சொல்றேன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா இது எல்லாமே பொட்டன்ஷியல் கொஸ்டின்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். மார்க் ஸ்கோரிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஐ ஸ்டாப் ஹியர், ரெக்கார்ட் ஸ்டாப் பண்றேன்.